इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இன்னைக்கு என்ன விஷயம் சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன்னா, சமன்வயாத்தியாயத்துல வேதாந்த வாக்கியத்துல விசாரம் பண்ணும் போது ஸ்ருதி லிங்கம் இதெல்லாம் கொண்டு சூத்திரக்காரர் இதுதான்னு தீர்மானம் பண்றார். அதை நிர்ணயம் பண்ண ஒரு இடத்துல லிங்காத்னு சொல்றார், தல்லிங்காத்னு சொல்றார், தர்மோக்தேகே தத்தர்மோக்தேகே தத்தர்ம வியபதேசாத் இப்படி எல்லாம் பதங்கள் போடுறார். ஒரு லிங்கம் அல்லது ஸ்ருதி இதை வச்சுட்டு அந்த வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய முறை என்ன, இது நாம தெரிஞ்சுட்டோம்னா இவர் சொன்ன வாக்கியத்தை தவிர மற்ற வாக்கியங்கள்லையும் இதே மாதிரி நாம கண்டுபிடிக்கலாம், அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த மீமாம்சா சாஸ்திரங்கிறது எதுக்காக வந்ததுன்னு சொன்னா, இது சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை காமிச்சு உபனிஷத் வாக்கியத்திலேருந்து விஷய வாக்கியமாக ஒன்னை எடுத்து அதுல இந்த மாதிரி சந்தேகம் வந்தால் இப்படி தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரகாரத்தை காமிக்கக்கூடிய சாஸ்திரம் தான். இதை போல இதே மாதிரி நியாயங்களை வச்சுட்டு நாம மற்ற இடத்துல தீர்மானம் பண்ணிக்கணும். மொத்தமா அந்த சமஸ்த வேதாந்தத்துக்கும் இதுவே வியாக்கியானமாக அமையறதுன்னு சொல்ல முடியாது. சந்தேகம் வர இடத்துல தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு வழியை காமிச்சு கொடுக்குமே தவிர இதுவே பூர்ண சாஸ்திரம்னு நினைக்கப்படாது. அதனால தான் உங்களுக்கு சாட்சா்காரம் வரணும் அப்படின்னு சொன்னா அது எதுலேருந்து வரும், சப்தத்திலேருந்து வரும்னு சொல்லும் போது கூட எந்த சப்தத்திலேருந்து வரும்னா பிரம்மசூத்திரத்திலேருந்து வராது. இந்த பிரம்மசூத்திரத்திலேருந்து சாட்சா்காரம் வரும்னு சொல்லக்கூடாது. மகா வாக்கியம் உபனிஷத் வாக்கியத்தினால தான் வரும். ஆக உபனிஷத் வாக்கிய விசார சாஸ்திரம் இது. அதுலயும் சந்தேகம் வர இடத்துல விசார பண்றதுக்கு வழியை காமிச்சு கொடுத்துருக்கார். எல்லாமே பூர்ணமா எல்லா விசாரமும் இங்க வந்துடுத்துன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா விசாரம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய நியாயங்கள் எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணி விட்டார். இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய விசேஷம். இப்படிதான் பூர்வ மீமாம்சா. இந்த மீமாம்சை புரியறதுக்காக ஆமா அதை வச்சுன்னு தான் போயிருக்க பாஷ்யம். அந்த உபனிஷத் பாஷ்யம்னு சொல்லும் போது அவர் இந்த நியாயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் தீர்மானம் பண்றாரு. அந்த கேனோபனிஷத்துக்கு ரெண்டாவது ஒரு பாஷ்யம் எழுதியிருக்காரோ இல்லையோ, வாக்கிய பாஷ்யம்னு. அங்க கேனோபனிஷத்தை எடுத்துட்டு இங்க ஒன்றும் விசாரம் காமிக்கல பிரம்மசூத்திரத்துல. அப்ப சாரீரக நியாயங்களை கொண்டு அந்த உபனிஷத்துக்கு விசேஷமா விசாரம் பண்ணப்படலே அப்படிங்கிறதுக்காகவே, அதை பண்ணணுங்கிறதுக்காகவே இன்னொரு பாஷ்யம் எழுதினாருன்னு ஆனந்தகிரி எழுதியிருக்காரு. அதை விஷய வாக்கியமா எடுத்துட்டு ஒன்றும் பெருசா விசாரிக்கல. அப்ப அதை விசாரிச்சு சாரீரிக நியாயி அனிர்ணீதார்த்தத்வா, அதனால திருப்பியும் ஒரு வாக்கியார்த்த விசாரமா இருக்கட்டும்னு சொல்லி வாக்கிய பாஷ்யம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆக பாஷ்யக்காரர் உபனிஷத்துக்கு அர்த்தம் எழுதும் போது இந்த நியாயங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுன்னு தான் எழுதுறாரு. அந்த தைத்திரியத்துல அந்த ஆனந்தமயத்தை பத்தி விவரணம் பண்ணும் போது இங்க சொன்னது எல்லாம் நான் சொல்லிவிட்டார். அதை விட அதிகமா கூட சொல்லியிருக்க. அதான் நியாயம் தானே சொல்லிக் கொடுக்கறது இது. அதனால அந்த யுக்தியை எடுத்து நன்னா உபயோகப்படுத்தியிருக்கார். இப்ப சாதாரணமா இந்த லிங்கம் ஸ்ருதி இப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துல சூத்திரக்காரர் எப்படி போகிறாருங்கிறத உதாரணம் மூலமாகத்தான் இப்ப பார்க்கணும். நம்ம அந்த முக்கியமான வாக்கியார்த்தம் சர்வ வேதாந்தத்துக்கும் உபக்கிரமோபசம்ஹாரைக்க ரூபியாதி தாத்பரிய லிங்கங்களை கொண்டு இதுதான் தாத்பரியம்னு தீர்மானம் பண்ற இது இருக்கே, அதுக்கு இப்ப போகல, அது தனி. இதை தவிர தனியாக சின்ன 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 கண்டங்கள் வருது. அந்த சின்ன கண்டத்துல ஏதோ ஒரு உபாசனை சொல்லப்படுறது அல்லது வேற ஒரு விஷயத்துக்காக வருது. உபாசனைக்காக வந்த வாக்கியமே நம்ம உதாரணமா எடுத்துப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மாவா, யார உபாசனை பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா? அப்படி வரும்போது அந்த வாக்கியத்துக்கு மாத்திரம் அர்த்தம் தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுறது. இப்ப நம்ம ஆகாச ஸ்தல்லிங்காங்கிற இடத்தை எடுத்துக்கோம். இந்த 3 பேர் உட்காந்துட்டு விசார ஆரம்பிச்சார். ஒரு ராஜா 2
பிராமணால் 2 பேரும் உத்கீத விஷயத்துல சர்ச்சை. ஒருத்தர் முதல்ல ஆரம்பிச்சார், அதெல்லாம் இன்னொருத்தர் கண்டிச்சு விட்டார், இது போராது. அவர் நீ தான் சொல்லு பார்க்கலான்னு சொன்ன உடனே அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் அதுக்கு மேல கேட்டபோது போக முடியாது, இதுதான் இதோட முடிவுன்னு விட்டார். அதுக்கப்புறம் அஸ்ய லோகஸ்ய கா கதிஹி, ராஜா அதை தூஷிச்சு விட்டான், நீங்க சொன்னது கூட போராது, இதுக்கும் மேல போகணும். அப்ப என்னாச்சு, அஸ்ய லோகஸ்ய கா கதிரிதி, இது அவருடைய கடைசி பிரச்சனை, ராஜா கிட்ட கேட்கக்கூடிய பிரச்சனை. இந்த லோகத்துக்கு கதி என்ன? இங்க கத்தின்னு ஒரு பாரிபாஷிகமான சப்தம், அது காரணம் லயாதாரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சப்தமாக இருக்கு. அஸ்ய லோகஸ்ய காகதி, ஆகாஷ இதிஹோவாச்சான்னு இருக்கு. நமக்கு அஸ்ய லோகஸ்ய காகதி கூட நமக்கு விஷயம் இல்லை. ஆகாஷ இதிஹோவாச்ச சர்வாணி ஹவாயிமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தி ஆகாசம் பிரத்யஸ்தன்யந்தி ஆகாஷோ ஹியவைப்யோஜ்யாயான் ஆகாஷ பராயணம், இப்படி வரிசையா நிறைய சொல்லியிருக்கு. ஆகாஷ இதி ஹோவாச்ச, ஜெய்வலி அந்த கேள்விக்கு பதில் எப்படி சொன்னார், ஆகாசம்னு சொன்னார் இருக்கு. அதுக்கு மேல சொல்லக்கூடிய தர்மங்களை பார்க்கும்போது பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லி கொடுத்திருக்கார். யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி அதாவது ஜன்மாத்யஸ்ய யதஹ ஜகத் ஜன்ம ஸ்திதி லய காரணத்துவம், இதை லட்சணமா சொல்லி கொடுத்திருக்கார். இந்த லட்சணம் மேல வரா மாதிரி தெரியுது, சரியா? அப்ப ஆகாசத்துக்கே இந்த லட்சணத்தை மேல சொல்றது அந்த ஸ்ருதி. இப்படி பார்க்கும்போது பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணம் வரத்தினால ஆகாசம்ங்கிறது பிரம்மமாக இருக்கலாம், இந்த சந்தேகம் வருது. ஆனா ஆகாசம்னு பிரம்மத்துக்கு ஒரு பேரு கிடையாது. ஆகாசம்னு சொன்னோம்னா நிஜமான இந்த பூதாகாசம் பஞ்ச மகாபூதங்கள்ல இருக்கக்கூடிய ஒண்ணு ஆகாசம் இருக்கு, இதுதான் நமக்கு சட்டுன்னு புத்திக்கு வரும். இப்படி இருக்கும்போது இது ரெண்டும் இங்க சம்பவிக்கலாம், இது சர்வதா சம்பவிக்காதுன்னு சொன்னா நமக்கு சந்தேகமே வராது. ஆகாசத்தை எடுத்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த ஆகாசம் கூட மற்ற பூதங்களுக்கெல்லாம் காரணம் தான். அதாவது வேதாந்தத்துல சொல்லக்கூடிய பிரக்கிரியையில பஞ்ச மகாபூதங்கள்ல அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதங்கள்ல ஒரு பூதத்துல இருந்து இன்னொரு பூதம் வந்திருக்கு. ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னிராபா அத்ய பிருத்திவி அப்படிங்கிற கிரமத்துல வரும்போது ஆகாசம் கூட தன்னை விட்டுட்டு பாக்கி 4 பூதங்களுக்கு காரணமாக இருக்குங்கிறதும் தெரியுது. இப்படி இருக்கிறச்ச நம்ம எப்படி இது ஆகாசமா இல்ல பிரம்மமானு தீர்மானம் பண்றது சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தால நமக்கு வேதாந்தத்துக்கு முக்கிய பிரதிபாத்தியத்துல ஏதாவது கெட்டு போயிடுமோன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உபாசனையில நான் அந்த உத்கீதத்துல வரக்கூடிய ஓங்காரத்தை இப்ப ஏற்பட்ட பூதாகாசமாக தியானம் பண்ணணுமா இல்லை பரமாத்மாவாக தியானம் பண்ணணுமா, இதுதான் பலம். பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் ரெண்டிலையும் வரக்கூடிய பலபேதம் என்னன்னா, பூர்வபக்ஷி சொல்வான் ஆகாசமாக பார்க்கணும், இந்த ஓங்காரத்தை ஆகாசமாக தியானம் பண்ணு. சித்தாந்தி சொல்வான் பரமாத்மாவாக தியானம் பண்ணு. இதுதான் வித்தியாசம் வரப்போறது. இப்ப எப்படி தீர்மானம் பண்றது சந்தேகம் வரும்போது? ஸ்ருதி லிங்கம் இது ரெண்டுல நீங்க பார்த்தேன்னா ஸ்ருதி தான் பிரபலம். ஸ்ருதின்னு சொன்னா நேரடியாக அந்த அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தம். சக்திங்கிற விற்த்தியை கொண்டு லட்சணம் கூட இல்லை, சக்திங்கிற அபிதா விற்த்தின்னு சொல்றாலே அந்த விற்த்தியை கொண்டு ஒரு பதார்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தம் இருக்கு, இதுக்கு ஸ்ருதின்னு பேர். இப்ப ஆகாஷங்கிறத பூதாகாசம்ங்கிற அர்த்தத்துல ஸ்ருதி. இதே ஆகாசத்தை நீங்க லட்சணையா பிரம்மத்துக்கும் பிரயோகம் பண்ணலாம். ஆகாஷ சப்தத்தை எதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத்னு சொல்லியிருக்கு, ஆனா இது ஸ்ருதியா? அதே ஆகாஷ சப்தம் தான். ஆனா இந்த ஆகாஷ சப்தம் பிரம்மத்தை சக்திங்கிற முக்கிய விற்த்தியை கொண்டு போதிக்கக்கூடிய சப்தம் இல்லை. ஆகாசம் போல அசங்கமாகவும் சர்வவியாபியாகவும் இருக்குங்கிற குணத்தை வச்சுண்டு ஆகாஷ சப்தம் பிரம்மத்தை சொல்றது, சிம்மோ மாணவகாங்கிற மாதிரி. அதனால இதை ஸ்ருதின்னு எடுத்துக்க முடியாது. அதனால முக்கிய விற்த்தியை கொண்டு ஒரு சப்தம் எந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ அந்த அர்த்தத்துக்கு அந்த சப்தம் ஸ்ருதின்னு சொல்லப்படும். ஸ்ருதிங்கிறது லிங்கத்தை விட பிரபலம். எப்படின்னு கேட்டா, பூதாகாசம் பிரம்மம் இது ரெண்டு இருக்கா, பூதாகாசமா பிரம்மமா, பிரம்மமா பூதாகாசமா, இது சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. சரி, பூதாகாசம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன பிரமாணம் இருக்கு? ஆகாசம்னு பதமே இருக்கே, இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? அப்ப ஆகாசங்கிற இந்த சப்தம்
நேரடியாக பூதாகாசத்தை நமக்கு கொடுத்து விடுறது. சரி, பிரம்மத்தை கொடுக்கறதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு? அதான் ஜெகத்காரணம்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லணும். ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னால் ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம், அதுவே பிரம்மம் இல்லை. அப்ப இந்த ஜெகத்காரணத்துவங்கிற லட்சணத்தை கொண்டு அப்படியானால் இது பிரம்மமா இருக்கணும்னு நீங்க அனுமானம் தான் பண்ணணுமே தவிர இது ஜெகத்காரணத்துவம் அப்படின்னா பிரம்மா அப்படின்னு அர்த்தம்னு சொல்லப்படாது. பிரம்மத்தை போதிக்கக்கூடிய சப்தம் இல்லை, பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமானம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு லிங்கம், அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னாச்சு, நேரடியா அந்த அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சப்தம் முதல்ல அந்த அர்த்தத்தை போதிச்சுடும். லிங்கங்கிறது கொஞ்சம் பின்னாடி இருந்து மெதுவாத்தான் அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப எது சீக்கிரமாக வேலை செய்யறது? ஸ்ருதி வேலை செய்யறது. அப்படியானால் ஸ்ருதி தான் லிங்கத்தை விட பிரபலம். இது பூர்வமீமாம்சா நியாயம். இந்த நியாயத்தை வச்சுட்டு நாம தீர்மானம் பண்ணலாம். பூர்வபக்ஷி சொல்றான். அப்படி பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, இந்த நியாயத்தை கொண்டு இங்க தீர்மானம் பண்ணணும். ஆக ஆகாசங்கிறது பூதாகாசம்னு வச்சுங்கோ. பூதாகாசம்னு வச்சுட்டேன்னா சர்வாணிகவாயுவானி பூதானிங்கிறது ஒட்டாதே. சர்வாணின்னு சொன்னா எல்லா சர்வமும் இல்லை, பூதாகாசத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாம்னு வச்சுங்கோ. சர்வசப்தத்தை இந்த மாதிரி சங்கோச்சம் பண்ணக்கூடிய 1000 இடம் இருக்கு. சர்வம்னா எல்லாத்தையும் எடுத்துக்க, சர்வே பிராமணாக போஜயித்தவ்யா அப்படின்னு இருக்கு. சர்வே பிராமணாகன்னு சொன்னா எப்படி சர்வே பிராமணாக இருக்கிற அத்தனை பிராமணாலையும் கூட்டி யாராவது ஒத்தனாலையாவது போஜனம் பண்ணி வைக்க முடியுமோ? முடியவே முடியாது. அதே மாதிரி ஹாரியோஜனம்னு ஒரு கிரகம், கிரகம்னு சொன்னா சோமரசத்தை கிரகிக்கக்கூடிய பாத்திரம். இந்த கிரகம் சொல்றச்சு அந்த கிரகத்துல உள்ள சோமரசத்துக்கு பக்ஷணம் சொல்லியிருக்கு. பக்ஷணம் சொல்லும் போது மற்ற கிரகத்தினுடைய பேர் கிரகம் சமசம் இது ரெண்டுல உள்ள கிரகத்திலேருந்து நேர பக்ஷணம் கிடையாது, அது சமசத்தை விட்டு அந்த பக்ஷணம் உண்டு. அந்த பக்ஷணம் சொல்ற இடத்துல சில சமசங்களுக்கு அந்தந்த பேர் இருந்தால் யாருடைய பேர்ல அந்த சமசம் இருக்கோ அவளுக்கு தான் பக்ஷணம், மற்றவாளுக்கு பக்ஷணம் இல்லை. அது ஒரு காரணம். இன்னொரு விதம் என்னன்னா, யாரு அந்த வஷட்காரம் சொல்றானோ ஹோமம் பண்றதுக்கு அவனுக்கு அதுல பக்ஷணம் உண்டு. இன்னொன்னு என்னன்னா, எவன் அதை சோமரசம் இடிச்சு பிழிஞ்சிருக்கானோ, இடிச்சு பிழிஞ்சவனாகவும் இருந்துட்டு ஹோமம் பண்றவனாகவும் இருக்கான்னு சொன்னா அவனுக்கும் பக்ஷணம் உண்டு. இந்த 3 பேருக்கு பக்ஷணம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. இப்படி வரும்போது இந்த ஹாரியோஜன கிரகத்தை சொல்லும் போது சர்வ ஏவ லிப்சந்தேன்னு இருக்கு. மற்ற இதுல எல்லாம் யாரோ ஒருத்தர் 2 பேர் இப்படித்தான் அதை சாப்பிடுவா. ஆனா ஹாரியோஜன கிரகத்துல உள்ள சோமரசத்தை சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வருவா அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வே லப்தம் இச்சந்தி இது. அப்ப சர்வேனா என்ன? அங்க பாக்குறவாள் எல்லாருமா? அப்படி இல்லை, அங்க ரித்விக்குகள் மாத்திரம்னு அர்த்தம் வச்சுக்கணும். ரித்விக்குகள் எல்லாரும். ஆக சர்வசப்தத்தை சங்கோஜம் பண்றதுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு. அந்த மாதிரி இங்க சர்வாணிகவாயுமான பூதானி சொல்றதுல ஒன்றும் கஷ்டமே இல்லை. இன்னும் இந்த சர்வபூதானின்னு சொல்ற இடத்துல இந்த பூதம்ங்கிற பதத்துக்கு மகாபூதம் தான் அர்த்தம்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பூத சப்தத்துக்கு அநேக அர்த்தத்துல பிரயோகம் இருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு சொல்லும் போது பூதானின்னு பிராணினா, பிராணிகள்னு அர்த்தம். சரீரம் உள்ள ஜீவன்கள்ல பூதம்னு சொல்லியிருக்கு. ஒரு வாக்கியம் தட்டு ஞாபகத்துக்கு வரல. ஜடத்தை இல்ல இது ஸ்மிருதியில இருக்கு. அதாவது இந்த ஜடத்தை விட இந்த பிராணிகள் சிரேஷ்டம்னு சொல்ற இது பாருங்க சட்டு. அதுவும் வேற இன்னொன்னு வந்துடுது. நஹிம்சியாத் சர்வா பூதானி, எந்த பூதங்களையும் ஹிம்சிக்க கூடாது. பூதம்னா என்ன? பஞ்சமகாபூதம்னு அர்த்தம் இல்லை, பிராணிகள்னு அர்த்தம். இந்த பூத சப்தத்துக்கு பிராணிகள்ங்கிற அர்த்தமும் உண்டு இல்லையா? இப்ப எல்லா பிராணிகளும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட சங்கோச்சம் பண்ண வேண்டாம். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளும் ஆகாசம், ஜீவராசிகள் அத்தனையும் ஆகாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்துட்டு இருக்கு. ஆகாசம் இல்லாம எந்த பிராணியாவது சிருஷ்டி ஆயிருக்கா? அதனால எல்லா பிராணிகளுக்கும் காரணமாக அந்த ஆகாசம் இருக்குன்னு சொல்றதுல ஒரு கஷ்டமும் இல்லை. சங்கோச்சமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கூட யோஜனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இன்னும் ஜாஸ்தி பண்ணலைன்னா அப்பயே தீட்சிதர் மாதிரி அது ஆயிடும். பூர்வபக்ஷமே பிரபலமா சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால இப்படி எல்லாம் யோஜனை பண்ணும் போது ஆகாச சப்தம் வரலாம்ங்கிறது நிறைய, ஆகாச சப்தத்துக்கு பூதாகாசமே எடுத்துக்கலாம்னு நிறைய யுக்திகள் தோன்றது. எப்படியும் அந்த சாதக பாதக யுக்திகளை நம்ம நிறைய விசாரம் பண்ணி பார்க்கணும். இப்படி வரலாமே, ஏன் இப்படி வரப்படாது
ரெண்டும் பார்க்கணும். ஆக ஆகாசங்கிற இந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது பூதாகாசம் இங்க எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் சமாளிச்சு அதிலேயே கொண்டு போகலாம்னு ஒரு கட்சி வருது. இன்னொரு கட்சி என்ன வருதுன்னா, இந்த பிரம்மலிங்கம் ஒண்ணு இருக்கே, பிரம்மத்தை காமிக்கக்கூடிய லிங்கம், இந்த லிங்கத்தை ஆகாசத்துக்கு கொண்டு போக முடியாதபடிக்கு பிரம்மத்திலே இருக்கும்படியாக பண்ணலாமானா அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம்னு சொன்னா தான் சந்தேகம். ரெண்டுல ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொன்னா அப்ப சந்தேகம் கிடையாது. இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் போல இருக்கேன்னு பார்க்கும்போது தான் நமக்கு சந்தேகம் வருது. இப்படி சந்தேகம் வர இடத்துல தான் விசாரத்துக்கு பிரசக்தி. விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணணும். அப்ப பிரம்மசூத்திரம் என்ன சொல்றது, சித்தாந்தத்தை காமிக்கிறது தல்லிங்கா, ஆகாஷா தல்லிங்கா. இந்த இடத்துல இந்த ஆகாஷ சப்தத்தினால சொல்லப்படுறது பூதாகாசம் கிடையாது, பரமாத்மா தான். ஏன் தல்லிங்காத். இந்த யுக்தி சரியா இருக்கா? ஏன் தச்ருதேன்னு சொன்னானே, பூதாகாசத்தை சொல்றதுக்கு ஸ்ருதி இருக்கே, அதனால பூதாகாசம்னே தீர்மானம் பண்ணலாமே. பிரம்மத்துக்கு லிங்கம் இருக்குன்னு சொன்னா பூதாகாசத்துக்கு ஸ்ருதி இருக்கு, சாட்சாத் வாசக சப்தம் இருக்கு. அப்படி இருக்கும் போது லிங்காத்னு சொல்றது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டால், இதுக்காக சூத்திரக்காரர் என்ன பண்ணாருன்னா தல்லிங்காத்துன்னு போட்டார். இந்த தல்லிங்காத்துக்கிறதுல ஒரு பெரிய அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. சூத்திரக்காரர் சாதாரணமா பிரம்மலிங்கம்ங்கிற அர்த்தத்தை மாத்திரம் சொல்லணும்னு நினைச்சார். இவர் தச்சப்தம் போடாமலே நிறைய சூத்திரத்துல சொல்லியிருக்கார். அதிருஷ்யத்வாதி குணகா தர்மோக்தேஹே. தர்மோக்தேகேனா அந்த பிரம்மத்தினுடைய தர்மங்கள் சொல்லி இருக்கிறதுனால இந்த தத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதிருஷ்யத்வாதி குணகம், இது பிரம்மந்தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது கொண்டு போறார். ஏன்? பிரம்மத்துக்கு உண்டான தர்மம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இன்னொன்னு பாருங்க, இந்த பூமாவை பத்தி, பூமா சம்பிரசாதா தத்யுபதேசாத், பூமாங்கிறது பிரம்மன்னு தீர்மானம் பண்றதுக்காக ஒரு அதிகரணம் இருக்குங்க, பூமாதிகரணம். அங்க தர்மோபபத்தேஷ்ச, இந்த மேல சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் பிரம்மத்துக்கு தான் ஒத்து வரும், அதனால இது பிரம்மம்னு தீர்மானம் பண்ணணும். தத்தர்மானு இல்லை, வெறும் தர்மோபபத்தேஷ்ச, அவ்வளவுதான். சில இடத்துல மாத்திர தத்ங்கிற சப்தத்தை சேர்த்து போடுறார் சூத்திரக்காரர். அப்படின்னா அவர் தற்செயலா போடுறாருன்னு இல்லை. தற்செயலா போடுறாரா பிரம்மத்தினுடைய தர்மம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக, இல்லை அதுக்குள்ள ஏதாவது ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்காரான்னு அப்பைய தீட்சிதர் விசாரம் பண்ணி வெளியில கொண்டு வந்தார். சாதாரணமா இங்க தர்மோக்தேகன்னு சொன்னாலும் பிரம்மத்துக்கு உண்டான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். தத்தர்மோக்தேகே தல்லிங்காத்திரி சொன்னாலும் தச்சப்தத்தால் அந்த பிரம்மத்தை எடுத்துன்னு பிரம்மத்துக்கு உண்டான லிங்கம் இருக்கு, பிரம்மத்துக்கு உண்டான தர்மம் சொல்லப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தமாகும். அப்ப தத்துன்னு சொல்லாமலே அந்த அர்த்தம் கிடைச்சதுன்னா இருக்கா தத்து போடணும் இல்லையா? அப்போ அது வியர்த்தமா போகும் இல்லையா? அதனால இப்படி அர்த்தம் சொல்லப்படாது, இதுல ஒரு விசேஷத்தை வச்சிருக்கா. எப்படி அதை எடுத்து காமிக்கிறேன். பாஷ்யத்திலேருந்து இதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டா பாஷ்யத்துல உள்ள பங்கியிலேருந்து அர்த்தம் கிடைக்காது. இந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. இவர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா சொன்னது இருக்கு, பாஷ்யத்துல இருக்குங்கிறது கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, நான் இதை இப்படியே வச்சுட்டு நான் வேற ஒரு உதாரணத்துக்கு வரேன். அபக்ஷா, வாயுபக்ஷா, இப்படிலாம் சில தபசு பண்றவாளுக்கு பேர். என்ன பேருன்னா, அவ ஜலத்தை சாப்பிட்டு இருக்கிறவா அபக்ஷா. ஜலத்தை சாப்பிட்டு இருக்கிறவன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஜலத்தை மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறவன் அர்த்தம். இல்லாட்டா ஜலத்தை சாப்பிடுவா, எல்லாருமே தான் ஜலத்தை சாப்பிட்றா, அவனுக்கு என்ன விசேஷம் இல்லையா? அதனால அபக்ஷாங்கிற இடத்துல அப்ப ஏவ பக்ஷயதி அபக்ஷா இப்படி அர்த்தம். அந்த ஏவங்கிறது இல்லாட்டா கூட அதை வச்சு நாம விக்கிரகம் பண்ணணும். அப்ப ஏவ பக்ஷயதி இது அபக்ஷா, ஜலத்தை மாத்திரம் சாப்பிட்றான், வேற எதுவுமே சாப்பிடல. இந்த மாதிரி இங்க தஸ்ய லிங்கம் தல்லிங்கம், இதுதானே சமாசம் சொல்வேள். தஸ்யைவ லிங்கம் தல்லிங்கம் இப்படி எடுத்துக்கணுமா? அதாவது இங்க சொல்லப்பட்ட இந்த லிங்கமானது தஸ்யைவ, தஸ்யைவனா அந்த பரமாத்மாவுக்கு மாத்திரம் வரக்கூடிய லிங்கமாக இருக்கு. அதாவது அப்படின்னா இந்த லிங்கத்தை பூதாகாசத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஒரு அம்சம் இதுல இருக்கு. இங்க சொன்ன இந்த சர்வாணிகவாயுமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே ஆகாசம் பிரத்யஸ்தயந்தி ஆகாஷோஹ்யேவை பியோஜாயான், இதெல்லாம் மேல் கொண்டு சொல்லியிருக்கே. இந்த லிங்கங்கள் எல்லாம்
பரமாத்மாவை தவிர்த்து வேற எங்கேயுமே கொண்டு போக முடியாம போறதுக்கு ஒரு காரணம் இங்க இருக்கு. அதனால தசைவலிங்கம் தல்லிங்கம். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு அவர் தாத்பரிய லிங்கத்தை உபயோகப்படுத்துறார். இதுவரையில் நான் அந்த தாத்பரிய லிங்கத்துக்கு வரல. அந்த உபக்கிரமோபசம்ஹாரம் இந்த தாத்பரிய லிங்கம் இருக்கோ இல்லையோ, அந்த 6 தாத்பரிய லிங்கம், அந்த 6 தாத்பரிய லிங்கத்துல ஒரு தாத்பரிய லிங்கத்தை இங்க காமிக்கிறாருன்னா மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கார் சூத்திரக்காரர். அதை மனசுல வச்சுட்டு தசைவலிங்கம் சொல்ற. எப்படின்னு சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இது நல்ல ஒரு விஷயம். இப்போ அந்த இவன் அஸ்ய லோகஸ்ய கா கதின்னு கேட்டானோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். அந்த சாலாவத்தி என்ன சொன்னா, அந்த இவாளுடைய கதி காமாவை பத்தின சர்ச்சை போகும்போது முதல்ல ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போய் ஸ்வர்க்கம் தான் கடைசி கத்தின்னு தால்பியம் முடிச்சான். இது போராது, இது ஆட்டம் கண்டு போச்சு அவருடைய சாமான்னு சொன்னான். அப்பிரதிஷ்டிதம் வை கிலத்தே தால்பிய சாமா அப்படின்னு சாலாவத்தி சொன்னான். இதை சொன்ன உடனே சண்டைக்கு வரலையாவான். ஓஹோ, அப்படின்னா இதுக்கும் மேல ஏதோ ஒரு கதி நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேங்கிறத ஊகிச்சுட்டு நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீயே எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி அதே கேள்வி அந்த தால்பியன் சிஷ்யனாக சாலாவத்தின்ட்ட கேட்டான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, அதுக்கும் மேல அயன்லோக இதிஹோவாச்ச, அந்த அஸ்யலோகஸ்து அந்த அமுஷ்யலோகஸ்துனா ஸ்வர்க்கத்துக்கு கதி என்னன்னு அதுக்கு அடுத்த கதியை சொல்லும் போது அயன்லோகான பிருத்திவி லோகத்தை சொன்னான். அப்ப இந்த பிருத்திவி லோகத்துக்கு என்ன கத்தின்னு அதுக்கு மேல ஏதாவது இருந்தா சொல்ல பார்க்கலான்னு சொல்லி கேட்டான். கேட்கும் போது சாலாவத்தை சொன்னா, இதுக்கு மேல போகக்கூடாது, ந பிரதிஷ்டாம் லோகம் அதிநயே அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டான். இதான் முற்றுப்புள்ளி, இதுக்கு மேல கேட்கக்கூடாது. ஆனா ஜெய்வலி ராஜா என்ன சொன்னா, இங்க வேற ஒரு தோஷத்தை சொல்லிவிட்டான். அந்தவத்வை கிலத்தே சாலாவத்திய சாமா, உன்னுடைய இந்த பிருத்திவி லோகம் இருக்கே இது அந்தவத்தாக இருக்கே, அந்தமுடையதாக இருக்கே, அதுவே, அதனால இங்க போய் நீ முடிச்சது தப்பு இருக்கு. அப்படியானால் இதுக்கு இது சாமாவுடைய கதி பரம்பரை நடந்துட்டு இருக்கு. அப்போ அனந்தமான ஒரு கதி உனக்கு தெரியும், அப்படியானால் அதை நீ சொல்லுன்னு மறுபடியும் அவன் கேட்கிறான். அஸ்ய லோகஸ்ய காகதிஹி. அப்ப ஜெய்வலி சொல்ற வாக்கியம் ஆகாஷ இதி ஹோவாச். இப்ப நீங்க வாக்கியத்தினுடைய நியாயத்தை வச்சுட்டு பார்க்கும்போது ஜெய்வலி சொன்ன ஒரு விஷயம் அவன் சொன்ன தோஷம் இல்லாததாக இருக்கணும் இல்லையா? இவன் சொல்றதுலயும் ஒரு அந்தவத்து அவே சொல்லிவிட்டான்னா அப்ப என்ன பிரயோஜனம்? அவன் சொன்னதே இருக்கட்டுமே, சாலாவத்தி சொன்னதே அவனும் சொன்னதை அந்தவத்தாக சொன்னான். இதே மாதிரிதான் இவனும் ஒரு அந்தவத்தை சொன்னான்னா சரியா. அதனால அனந்தகா, இவன் சொல்லக்கூடிய விஷயம் அனந்தமாக இருக்கணும், இது தீர்மானம். சரி, இதை இங்க அடுத்த சயேஷோ நந்தகான்னு ஜெய்வலி சொல்றான். வேற அந்த ஆகாஷைதி ஹோவாச்ச சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்வபூதங்களும் இதுல உண்டாகிறது இப்படிலாம் சொல்லிட்டு சயேஷா அனந்தகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அனந்தத்துவத்துக்கு ஒரு பிராதானியம் என்னன்னு கேட்டா, இதுக்கு உபபத்தி, இது எப்படி அனந்தம்னு சொல்லணும் இல்லையா? ஆகாஷா அனந்தகான்னு சொல்லிட்டா மாத்திரம் போறாது, இதுக்கு அனந்தத்துவம் எப்படி, அதை உபபாதனம் பண்ணலாம். இதுதான் உபபத்தின்னு சொல்லக்கூடிய தாத்பரிய லிங்கம். உபபத்தி எப்படின்னா, 3 அனந்தங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அந்தம் இல்லாததுன்னு அர்த்தம். அந்தங்கிறது 3 விதமான அந்தம். தேசத்தா, காலத்தா, வஸ்துதா, 3 பரிச்சேதம் சொல்றோம் இல்லையா? 3மே ஒவ்வொரு விதமான அந்தம். இந்த 3 பரிச்சேதமும் இல்லாததுதான் அனந்த சப்தத்துக்கு அர்த்தம். இப்ப நான் சொன்ன ஆகாசம் இருக்கே, இது 3 பரிச்சேதம் இல்லாததுன்னு நினைக்கிறான் அந்த ஜெய்வலி. அப்படியானால் 3 பரிச்சேதம் இல்லாததை இவன் உபபாதனம் பண்ணனா, இந்த ஆகாசம் எப்படி 3 பரிச்சேதம் இல்லாததாகும் அப்படிங்கிறத காமிக்கணும் இல்லையா? அதை காமிக்கிறான். தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் 3 இல்லை அப்படின்னு காமிக்கணும். இப்ப இது எல்லாம் அதுக்கு உபயோகப்படுறது. சர்வபூதங்களும் அந்த ஆகாசத்திலேந்து உண்டாகிறதுன்னு சொன்னால் அந்த ஆகாசம் சர்வபூதங்களுக்கும் காரணம்னு ஆச்சு இல்லையா? சர்வ ஜெகத்துக்கும் காரணமாச்சுன்னு வச்சுக்கோ. சர்வ ஜெகத்துக்கும் காரணம்னு சொன்னால் அப்போ அது நிச்சயமா அனாதின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அதுவே ஒரு ஆதிமத் உண்டாகக்கூடிய பொருளாக இருந்தால் அப்ப அது அனந்தமாக முடியாது, ஒரு அந்தம் அதுக்கு போயிடுது இல்லையா? சர்வ ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கிற பட்சத்துல தான் ஆதி இல்லை. ஆதி இல்லைன்னு சொன்னா காலத்தினால ஒரு அளவு இல்லை, இது ஆகும் இல்லையா? ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொன்னா கால பரிச்சேதம் இல்லை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப சர்வ ஜெகத்துக்கும் காரணம்னு சொன்னதுனாலே
இது என்ன ஆகுதுன்னா இது ஆதிங்கிற அந்தம் இது இல்லைங்கிறது கிடைக்கிறது. இது என்ன கால பரிச்சேதம் இல்லைன்னு. அதே மாதிரி சர்வபூதங்களும் இதுல லயமாகிறதுங்கிறதையும் சொல்லியிருக்கு. அப்படின்னா எல்லாம் விநாசமானதுக்கு அப்புறம் கூட இது இருக்குங்கிறது ஆச்சு. இதுதான் இருந்துட்டு இருக்கு, மிச்சம் இருந்துட்டு இருக்குங்கிறது ஆச்சு. அப்போ எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியும் இருக்கு, பாக்கி எல்லாம் விநாசமானதுக்கு அப்புறம் கூட இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிச்சுட்டார் இல்லையா. சர்வாணிகவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே ஆகாசம் பிரதி அஸ்தஞ்சந்தி. இந்த ரெண்டு சொன்னதுனாலே அந்த ஆதி பூர்வாவதி உத்தராவதி இது ரெண்டும் கிடையாது. ஆக கால பரிச்சேதம் இல்லை. ஒன்னாச்சு. நமக்கு கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், 3 பரிச்சேதமும் இல்லைங்கிறத காமிக்கணும். இப்ப இன்னொன்னு பாருங்க. எல்லா இன்னொன்னு சொல்றேன். ஆகாஷோ ஹேவைப்யோ ஜ்யாயான், அதுக்கு அடுத்தது இது எல்லாத்தையும் விட பெரியதாக இருக்கு அந்த ஆகாசம். ஜாயான்னா மகத். ஆகாசமே முதல்ல பெரிய சர்வகதம், தேச பரிச்சேதம் இல்லாததுன்னு நமக்கு தெரிஞ்ச தேச பரிச்சேதம் இல்லாத வஸ்து. ஆகாசத்தை விட பெருசுன்னு சொல்லியிருக்க இதுக்கு அடுத்த வாக்கியத்துல. அப்படின்னா என்னாச்சு? தேச பரிச்சேதம் இல்லைன்னு கிடைச்சு போச்சு. ஆகாசத்தையும் விட பெருசு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாத்தையும் சர்வேபியா ஜாயான்னு சொல்லும் போது தேச பரிச்சேதம் இல்லை. ஆக 2 அந்தம் இல்லைன்னு எடுத்து பாருங்க. கால பரிச்சேதம் இல்லை, தேச பரிச்சேதம் இல்லை, வஸ்து பரிச்சேதம் இல்லைன்னு காமிக்கணும். இதுக்கு உற்பத்தியும் லயமும் எந்த ஒரு காரணத்துல சொல்லப்படுறதோ அது நிச்சயமாக உபாதானமாகும், காரியத்துக்கு உபாதானமாகும். ஏன்னா மற்ற இடத்துல நிமித்தத்துல லயம் ஆகாது. நிமித்தத்திலேருந்து அந்த வஸ்து உண்டாகிறதுன்னு சொல்லலாம், வேற ஒரு நிமித்தத்தினால அது நாசமடைகிறதுன்னு சொல்லலாம். ஆனா எங்க போய் லயிச்சுதுன்னு சொன்னா நிமித்த காரணத்துல போய் லயிச்சுதுங்கிறது கிடையவே கிடையாது. உபாதானத்துலதான் லயிச்சாகணும், லயம் அடைஞ்சாகணும். இங்க லயம் சொல்லி இருக்கிறதுனாலயே இது சர்வபூதத்துக்கும் உபாதானம்னு ஆச்சு இல்லையா. உபாதானம்னு சொன்னதுனால வஸ்து பரிச்சேதம் இல்லைன்னு கிடைச்சு. இதை காமிச்சதுனால வஸ்துவுக்கு உண்டான பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதங்கிறது இந்த வஸ்துவில இல்லை. ஆக 3 விதமான பரிச்சேதமும் இல்லைங்கிறதுனால இது அனந்தம். சயேஷோனந்தா இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறச்ச சயேஷோனந்தா இவ்வளவு உபபத்தியை சொல்லிவிட்டு அதனால சயேஷா அனந்தா. நான் அந்தவத்துவம்னு உன்னுடைய தோஷம் சொன்னேன். இப்ப நான் சொன்ன வஸ்துக்கு அது அந்த தோஷம் இல்லை அப்படின்னு இந்த அனந்தத்துவங்கிற ஒரு அம்சம் இருக்கு. இது திரிவித பரிச்சேத உபபத்திங்கிற அந்த தாத்பரிய லிங்கத்தோடு கூடினதாக இருக்கு. அதனால தாத்பரியவல் லிங்கம்னு இதை சொல்றான். இந்த லிங்கம் தாத்பரியத்தோட கூடின லிங்கமாக இருக்கு. ஸ்ருதியை விட தாத்பரியவல் லிங்கம் பிரபலம். இது விவரணாச்சாரியால் சொல்லிக் கொடுத்த நியாயம். இந்த சூத்திரத்திலையும் எடுத்து கொடுக்கிறார் அவர். ஸ்ருதி நேர வாச்சக சப்தம் தான், யாரு இல்லைங்கிறார். பூதாகாசத்தை சொல்லக்கூடிய சப்தம் தான் அது, வாச்சக சப்தம். ஆனால் உபபத்திங்கிற இந்த தாத்பரிய லிங்கோபேதமாக இருக்கக்கூடிய இந்த அனந்தத்துவங்கிற லிங்கம் இது அதை விட பிரபலமான லிங்கம். இந்த லிங்கத்தை நீங்க பூதாகாசத்துக்கு கொண்டு வர முடியுமோ? பார்த்தீங்கன்னா எல்லாம் கலைஞ்சு போயிடும். பூதாகாசத்துக்கு நீங்க அனந்தத்துவம் சொன்னீங்கன்னா துவம்சம் இல்லை அப்படிங்கிறது, கால பரிச்சேதம் இல்லை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். சொன்னா ஸ்ருதி விரோதம் நேர வந்து நிற்கும். ஏன்னா தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாச ஸ்தம்பூதகான்னு ஆகாசத்துக்கு உற்பத்தியே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறச்சே இதுக்கு உற்பத்தி கிடையாது, அந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னா நேர ஸ்ருதிக்கு விரோதமா வந்து நிற்கும். தார்க்கிகன்னு சொல்றான். சரி, சர்வகதம் தேச பரிச்சேதம் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? ஏதோ ஆபாத்தமா தேச பரிச்சேதம் இல்லைன்னு சொன்னதாக இல்லையா? அப்ப என்ன ஆகும்? இதை விட பெருசு பிரம்மம்னு சொல்லும் போது இந்த ஆகாசம் அதை விட சின்னதா போடுறது இல்லையா? அதனால தேச பரிச்சேதமும் ஆபேட்சிகமாக சொல்ல வேண்டியிருக்கும். வஸ்து பரிச்சேதங்கிறத வாரணம் பண்ணவே முடியாது ஆகாசத்துல. ஆகாசத்தை தவிர எல்லா வஸ்துவும் இருக்குங்கிறதுக்கு எல்லா பிரமாணமும் பிரவர்த்திக்கிறது இல்லையா? ஆகாசத்தை தவிர நம்ம வேற வஸ்துவையே பார்க்கலையா? எல்லா வஸ்துவும் ஆகாசங்கிறது கிடையவே கிடையாது இல்லையா? அதனால ஆகாசத்துல வஸ்து பரிச்சேதத்தை வாரணமே பண்ண முடியாது. அப்போ அனந்தத்துவத்தை திரிவித பரிச்சேத ராகித்ய ரூபமாக இருக்குன்னு இந்த ஸ்ருதி வாக்கியங்களே, அவர் சொன்ன வாக்கியங்களே உபபாதனம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அனந்தத்துவம் பிரம்மத்தை விட்டால் வேற எதுக்குமே போகாது, சேராது. சொன்னா அந்த அனந்தத்துவத்தை உடைச்சு பாதியா ஏதோ அர்த்தம் பண்ணி தான் அதுல கொண்டு போக வேண்டியிருக்கும்.
அதனால தல்லிங்காத்துன்னு போட்டார். தசைவ இதம் லிங்கம், அனந்தத்துவங்கிற இந்த லிங்கம் வேற எங்கேயுமே மாற்ற முடியாததாக இருக்கிறதுனால இந்த லிங்கம் பிரம்மத்துக்குத்தான் வரும். அதனால ஆகாச சப்தத்துடைய அர்த்தத்தை மாற்றிட்டோம். சப்தத்துடைய அர்த்தத்தை இங்க அந்த அர்த்தத்தை விட்டுட்டு கவுனமாகவோ லக்ஷணையாவாகவோ இந்த ஆகாச சப்தம் பரமாத்மாவை குறிக்கிறது. அப்ப எப்படி யோசிச்சிருக்கார்? சந்தேகம் வரும்போது சந்தேகத்துக்கு என்ன காரணங்கிறத முதல்ல பார்க்கணும். இங்க ஸ்ருதிங்கிறான், அங்க பிரம்மலிங்கங்கிறான். இந்த லிங்கம் ஸ்ருதி ரெண்டுல எது பலாபலம் பார்க்கும் போது பூர்வமீமாம்சையை கேட்டா ஸ்ருதி தான் பிரபலம் அப்படின்னு காமிச்சிடும். ஸ்ருதி பிரபலம் தான், யாரும் இல்லைங்கிறா. ஆனால் எப்படி இருந்தால் அது பிரபலம்? இந்த லிங்கத்தை ஸ்ருதியை அனுசரித்து கொண்டு போக முடியுமான்னு பார்க்கணும். முடியவே முடியாதுன்னு இருந்தால் அப்போ லிங்கம் தான் பிரபலம், ஸ்ருதியை மாற்ற வேண்டியதுதான். இது முடியுமா முடியாதான்னு இன்னொரு விசாரம். பூர்வபக்ஷி அனந்தத்துவத்தை கொண்டு வரும்போது எல்லாமே சொல்லணும் இல்லையாவா? அதனாலதான் இந்த அதிகரணங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த வாக்கியத்துல சர்வ வாக்கியார்த்தத்தையும் ஒரு தடவை பூர்வபக்ஷ ரீதியா இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இப்படி பூர்வபக்ஷம் பண்றிய மேல்கொண்டே சொல்லு, பூர்ணமா அவன் ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். மேல இப்படி எல்லாம் வருது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலையா பூர்வபக்ஷமே தப்பு, ஏறாது. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு போவான். அப்ப அனந்தம்னு சொல்றச்சே ஆகாசத்துக்கு அந்தம் கிடையாது அப்படின்னு வெறும் சொல்லிட்டு போடுவான். எந்த மாதிரி அந்தம் இல்லைங்கிறத உபபாதனம் பண்ணியிருக்கே, உபபத்தி ரூப தாத்பரியலிங்கம். இப்படி சொன்ன அனந்தத்துவம் உன்னுடைய ஆகாசத்துக்கு உண்டா? கிடையாது, போச்சு. அப்ப ஸ்ருதி போச்சு. இதை காமிக்கிறதுக்காகத்தான் தல்லிங்காத்துன்னு போட்டா. சரியா? இந்த நியாயத்தை விவரணாச்சாரியால் எடுத்து காமிச்சு இங்க இப்ப பாருங்க. அபிச்ச அந்தவத்வ தோஷேண சாலாவத்திய பக்ஷம் நிந்தித்வா அனந்தம் கிஞ்சித் வக்துகாமேன ஜைவலினா ஆகாஷः பரிகிரஹீதः தஞ்ச ஆகாசம் உத்கீதே சம்பாத்ய உபசம்ஹரதி சயேஷः பரோவரீயானுத்கீதः சயேஷः அனந்தः இதி. தச்ச ஆனந்தியம் பிரம்மலிங்கம். இந்த ஆனந்தியம் பிரம்மலிங்கம், இந்த லிங்கம் இருக்கே, இது சூத்திரே கிரகீதம்னு சேர்த்துக்கணும் தல்லிங்காத்ங்கிற இடத்துல. சரியா? இந்த தல்லிங்காத்ங்கிற இடத்துல லிங்க சப்தத்தினால இந்த ஆனந்தியம் விவக்ஷிதமாக இருக்கு. இதுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டார் பாஷ்யக்காரர். என்ன? ததா நனு பூதாகாசஸ்யாபி வாயுவாதிக்கிரமேண காரணத்துவம் தரிசிதம் சத்தியம் தரிசிதம் ததாபி மூல காரணஸ்ய பிரம்மணः அபரிக்கிரகாத் ஆகாஷாதேவ இத்யவதாரணம் சர்வாணி இதி ச பூத விசேஷணம் ந அனுகூலம் ஸ்யாத். ததா ஆகாசம் பிரதி அஸ்தஞ்சந்தி ஆகாஷோஹ்யேவ ஏभ्यो ஜ்யாயான் ஆகாஷः பராயணம். இந்த ஜ்யாயஸ்துவம் பராயணத்துவம் இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது. இது எதெல்லாம் காமிச்சாரோ இது எல்லாமே அந்த அனந்தத்துவத்துக்கு உபபாதகமாகத்தான் எடுத்து காமிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனா இதெல்லாம் காமிச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ஆனந்திங்கிறது பிரம்மலிங்கமாச்சுன்னு இந்த பாஷ்யத்துக்கு வியாக்கியானம். நாம நேர வரிவரியா பாஷ்யம் பார்க்கும்போது இந்த திருஷ்டியில பார்க்க மாட்டோம். இவ்வளவு காமிச்சுட்டு கடைசியில இவர் ஆனந்தியத்தை காமிக்கிறாரேன்னா எப்படி ஆனந்தியம் வந்ததுங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த பாஷ்யம் வந்தது. அவர் தீட்சிதர் இந்த திருஷ்டியில பார்த்திருக்கார். அதனால இதை உபபாதனம் பண்ணி அவர் காமிச்சார். விவரணாச்சாரியால் அந்த சாரீரக நியாய சங்கிரத்துல பளிச்சுன்னு சொல்லிட்டார். உபபத்திங்கிற இந்த தாத்பரிய லிங்கத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால லிங்கம் பிரபலம். இப்ப பூர்வமீமாம்சைக்கு போவோம். அவ ஸ்ருதி தான் லிங்கத்தை விட பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ? அப்படின்னா எல்லா இடத்துலயும் அப்படிதானா? இல்ல, அவளும் இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கா. சில இடத்துல ஸ்ருதியை கூட சங்கோச்சம் பண்ண வேண்டிய இது நிர்பந்தம் இருக்கு. ஸ்ருவேணாவத்தியதி ஹஸ்தேனாவத்தியதி ஸ்வதித்தினாவத்தியத்தின்னு 3 வாக்கியம். அவதானம்னு ஒரு சம்ஸ்காரம். இந்த புரோடாசம் பண்ணி வச்சிருக்கான்னா இந்த புரோடாசத்தை மொத்தமா எடுத்து நம்ம ஹோமம் பண்ண முடியாது. அந்த புரோடாசத்திலேருந்து இவ்வளவு எடுத்து ஹோமம் பண்ணணும். நம்ம சாதாரணமா எல்லாத்துலயுமே அப்படி எடுத்துதானே ஹோமம் பண்றோம். அதுக்கு அவதானம்னு பேர். அதுல முதல்ல உபஸ்தரணம், அபிகாரணம். முதல்ல நெய்யை வெட்டுக்கிறது, அதுக்கு மேல அபிகாரணம், ஹவிசை எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறம் இதுதான் சதுரவர்த்தம்னு பேரு. இந்த 4 பண்ணியாச்சுன்னா அதுக்கு 4 சங்கிய உள்ள ஒரு அவதானம் செய்யப்பட்டதாக. இந்த அவதானம் பண்றதுக்கு எது சாதனா? நாம கையால எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? அன்னமா இருந்தா கையால எடுத்து வச்சுக்கிறோம். இதே நெய்யா இருந்ததுன்னா ஸ்ருக், அந்த ஸ்ருவத்தினால. மாம்சமா இருந்ததுன்னா கத்தியாலேன்னு சொல்லியிருக்கு. ஸ்வதித்தினா
இதுக்குதான் விதாயகமான வாக்கியம் ஹஸ்தேன அவத்தியதி, ஸ்ருவேண அவத்தியதி, ஸ்வதிதினா அவத்தியதி. இப்ப அவத்தியத்தின்னு பொதுவா சொல்லியிருக்கு. பொதுவா சொன்னால் எதை வேணாலும் எதனாலையும் வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு விசாரம். இதுக்குன்னே ஒரு அதிகரணம், சாமர்த்தியாதிகரணம்னு பூர்வீமாம்சையில அவ என்ன பண்ணிருக்கானா, இப்ப என்ன கையால நெய்யை எடுக்க முடியாதா, சரி கெட்டியா இருந்ததுன்னா எடுத்துட்டு வரலாமோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கத்தியால அந்த புரோடாசத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, எடுக்கலாமே, கொஞ்சமா வரும் அதுலயும் எடுத்துடலாம், அல்ல அதுல ஒரு குழி வரா மாதிரி அப்படி பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் பூர்வபக்ஷம் பண்ணி பொதுவா 3 சாதனத்துல ஏதாவது ஒரு சாதனத்தை எடுத்து அவதானம் பண்ணலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். இப்படி வரும்போது ஏன்னா அவத்தியத்தின்னு பொதுவா சொல்லியிருக்குங்கிறதுனால, அவதானம்னா எல்லாமே அவதானம் தானே. இப்படி சொல்லும் போது அந்த அந்த சாதனத்துடைய சாமர்த்தியம் இருக்கே, அந்த சாமர்த்தியத்தை வச்சுட்டு அவத்தியத்திங்கிற இந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை சங்கோச்சம் பண்ணியிருக்க. பொதுவா அவதானம் இல்லை, ஸ்ருவங்கிறது திரவதிரவியத்தை அவதானம் பண்றதுக்கு யோக்கியமானது. அதனால இந்த சாமர்த்தியத்தை வச்சு திரவதிரவியாவதானம் தான் அங்க அந்த வாக்கியத்துல அவத்தியத்திங்கிறதுக்கு அர்த்தம். ஸ்வதிதிங்கிறது கத்தி, கத்திங்கிறது மாம்சத்தை வெட்டுறதுக்காகத்தான் தேவைப்படும். அதனால மாம்சாவதானத்துக்கு தான் இது. அதை எடுத்துட்டு புரோடாசத்துக்கு வரக்கூடாது. இன்னும் புரோடாசம் சரு இதுக்கெல்லாம் ஹஸ்தம், ஹஸ்தேனாவத்தியதி அப்படின்னு இந்த சாமர்த்தியங்கிறது லிங்கம். இந்த வஸ்துவுடைய சாமர்த்தியம் இருக்கே, இதை வச்சுட்டு இந்த அவத்தியத்தினா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப இதை லிங்கமாக சொல்லியிருக்கா. அப்ப லிங்கம் ஸ்ருதியை பாதிக்கும். ஏன், எந்த இடத்துல ஸ்ருதியை அனுசரித்து லிங்கமும் போகலாம், லிங்கத்தை அனுசரித்து ஸ்ருதியையும் கொண்டு போகலாம். இப்படி இருக்கும்போது நான் எதை அனுசரித்து கொண்டு போனோம்னு நமக்கு சந்தேகம் வந்தால் ஸ்ருதியை அனுசரித்து லிங்கத்தை கொண்டு போ. இல்லை 2 வழி கிடையாது, இப்படித்தான் போயாகணும்னு இருந்தால் அப்ப ஸ்ருதியை கூட பாதிச்சுட்டு லிங்கம் வரும். இது அங்க சொல்லியிருக்கா. இது அனன்யதா சித்தம் லிங்கம் ஸ்ருத்தியபேட்சையா பிரபலம்னு சொல்லுவார். இதையும் காமிக்கிறது தல்லிங்காத்துன்னு தச்சப்தம். ஆகாஷ தல்லிங்காத்துன்னு தச்சப்தம் போட்டதுனால இந்த இப்ப சொல்லப்பட்ட இந்த பிரம்மலிங்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் ஸ்ருதியை பாதிச்சாகணும், வழியே கிடையாது, ஆகாசத்துக்கு கொண்டே போக முடியாது. இப்படி சொல்லியாச்சுன்னா இந்த லிங்கத்தை இதை காமிக்கிறார் தல்லிங்கா அப்படின்னு. இதே மாதிரிதான் தத்தர்மோபதேசாத்துன்னு இது முதல் இதுலயும் சொல்லியிருக்கார். அந்த தத்தர்மோபதேசா நான் அதை இப்ப விவரிக்கல. அங்கேயும் தச்சப்தம் போட்டதுக்கு காரணம் என்னன்னா, அங்க சொன்ன தர்மம் என்னன்னா, சயேஷ சர்வேபியா பாப்மபியா உதிதா. அந்த ஆதித்ய மண்டலத்துல யாரோ ஒரு புருஷன் தெரிகிறானே, இந்த மாதிரி ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷா ஆப்ரணகா சர்வையவ சூர்ணா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இது யாருன்னு விசாரம் உபாசனைக்காக சொல்லியிருக்கு. யாரு, ஒரு சமயம் ஆதித்ய புருஷனா இருக்கலாம், ஆதித்யனுக்கே உண்டு இல்லையா, இந்த மாதிரி ஸ்வரூபம் இருக்கலாமே, அல்லது பரமாத்மாவாக இருக்கலாமே. அங்க பரமாத்மா இருக்க முடியாதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணிவிட்டான். ஏன்னா ரூபங்கள்லாம் கிடையாது. இதுவரையில அவன் பரமாத்மாவை நிர்குணமா தான் புரிஞ்சுட்டு இருக்கான். நிர்குணமா புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால யசோவாச்சோ நிவர்த்தந்தே ஆனந்தமயாதிகரண பரியந்தம் பரமாத்மஸ்வரூபத்தை சகுணமாக தெரிஞ்சுக்கல, நிர்குணம்னு நிர்குணமா தான் இருந்தாதான் எந்த அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் இப்படி எல்லாம் சொன்னாதான் பரமாத்மான்னு. அப்போ இப்படி சொல்லியிருக்கே, ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷா ஆப்ரணகா சர்வய சுவர்ணா, அது கை காலெல்லாம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கேன். இது எப்படி பரமாத்மாவாக ஆக முடியும்? அதனால விடு, இது ஒரு ஆதித்ய தேவதையாக இருக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன பண்ணினார், சயேஷ சர்வேபிய பாப்மபிய உதிதஹான்னு சொல்லியிருக்கு. பாபங்கிறது வேதாந்தத்துல புண்ணியம் பாபம் 2 தான். இந்த 2 பாபமும் ஒட்டாதவன்னு சொல்லியிருக்கு. ஒட்டாதவன் யாரு, ஒட்டுறவன் யாருன்னு பார்த்தோம்னா ஒட்டாதவன் யாருன்னு தெரியும். பாபம் புண்ணியம் ஒட்டுறவனுக்கு ஜீவன்னு பேரு, ஒட்டாதவனுக்கு பரமாத்மான்னு பேரு. இங்கே இந்த ஒட்டாததுங்கிற அம்சம் இருக்கே, இதைத்தான் பிரதானமாக வச்சுண்டு இது பரமாத்மாவுக்கு தான் வரும், ஆதித்யனுக்கு ஒரு ஆதித்யன் அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கே பெரிய புண்ணியங்காரம். ஆதித்ய ஜீவன் சூரியனாக இருந்து இப்படி ஜோதிர்மயமாக பிரகாசிக்கிறதுக்கு ஹேதுவா இருக்கிறது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே பண்ணின புண்ணியம், அதுக்கு பலமாத்தான் அந்த அதிகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கும் சாந்தம் வேற, அந்த சாந்தோக்கியத்துல வருது. இத்தனை காலம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் முக்தி அடைஞ்சிடுவார் அப்படின்னு. அதனால சயேஷ சர்வேபிய பாப்மபியா உதிதஹாங்கிற இந்த அம்சம்
வேற ஆதித்யனுக்கு வராது, இதுக்குதான் வரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் தத்தர்மோபதேசாத்துன்னு போட்டோம். இந்த தத்பதம் இல்லாட்டா சயேஷ சர்வேபிய பாபபியா உதித்தகாங்கிற இந்த இது லிங்கம் அனன்யதா சித்தன்னு தெரியவே தெரியாது நமக்கு. ஒரு பாபமும் இல்லை, அவர் ரொம்ப புண்ணியவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாட்டுக்கு போயிடுவோம் இல்லையா. சர்வேபியா பாப்மபியா உதித்தகான்னு தானே சொல்லியிருக்கு. அவர் மகா புண்ணியவானா இருந்தாலும் பாபம் எல்லாம் ஒண்ணும் இல்லையோனா அப்படி சொல்லி நாம எடுத்துன்னு போயிடுவோம் ஆதித்ய புருஷனுக்கு. அப்படிதான் பூர்வபக்ஷி அங்க எடுத்துன்னு போவான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்த வர்ணனம் பண்ணும்போது. அப்படி கிடையாது, இது வெறும் அந்த மாதிரி இல்லை, இதுக்கும் ஒரு லிங்கம் இருக்கு அங்க. இங்க பாருங்க, அங்க என்ன சொல்லியிருக்குன்னா சர்வேபிய பாப்மபியா உதித்தகான்னு அவரை சொல்லிட்டு உதேதிகவை சர்வேபிய பாப்மபியா ஏவம் வேத. இந்த சர்வ பாப்மோதிதரா இருக்கக்கூடிய புருஷனை எவன் தெரிஞ்சுடுறானோ அவனுக்கும் சர்வ பாப்பா போயிடுறதுன்னு. அப்படின்னா இப்படி ஆத்மாவை தெரிஞ்சுட்டான்னா அப்ப இவனுக்கு சர்வ பாப்ப சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுறது இல்லையா. இதை நினைக்கிறாருங்க. உதேதிகவை சர்வேபிய பாப்மபியா ஏவம் வேத. எவன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுடுறானோ அவனும் சர்வ பாப அஸ்பிருஷ்டனாக ஆயிடுறான் அப்படின்னு அங்க பலம் சொல்லியிருக்கு. பலம் கூட ஒரு தாத்பரிய லிங்கத்தில் சேர்ந்திருக்கு. அர்த்தவாதோப உபக்கிரமோபசம்ஹாரவு அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தீச்ச இப்படிதானே தாத்பரிய லிங்கம் சொல்றோம். அப்ப அந்த பலங்கிற தாத்பரிய லிங்கத்தோட சேர்ந்து இருக்கிறதுனாலே இந்த சர்வ பாப்மோதி தத்துவங்கிற லிங்கம் பிரபலமாக போச்சு. இதை வேற எதுவும் இன்னொன்னுல மாற்ற முடியாது. அதனால தத் தர்மோபதேசாத்துன்னு அங்கேயும் தச்சப்தம் போட்டார். இதே மாதிரி அங்க வச்சுக்கணும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். தச்சப்தம் போடல, தச்சப்தம் இல்லாமல் அவர் பண்ணியிருக்கிற இது கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எப்படி பார்ப்போம். அதிருஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தே. இது 1:2:21. அதாவது முண்டகோபனிஷத்துல உள்ள வாக்கியம். எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் வரிசையா அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு ததவ்யம் எத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக அப்படின்னு சொல்லி அக்ஷரத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். அந்த அக்ஷரம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வாக்கியத்தை போட்டிருக்கு ஸ்ருதி. அக்ஷரம்னா என்ன நமக்கும் தெரியாது. இவர் தான் ஏதோ அக்ஷரம்னு ஒண்ணு சொல்றார். பிரம்மங்கிற சப்தம் அங்க இல்லை. இப்படின்னா இந்த அக்ஷரங்கிறது என்னவா இருக்கும் சந்தேகம் வருது. ந க்ஷரதி அக்ஷரம் இப்படிலாம் நம்ம அதுக்கு விற்பத்தி பண்ணிட்டோம்னா அதை சாங்கியன் பிரதானம்னு சொல்றான். மூல பிரகிருதி, அந்த பிரகிருதி அது கூட ந க்ஷரதி அக்ஷரம்னு சொல்றதுக்கு யோக்கியமாக இருக்கு. ஒரு சமயம் ஷாரீரக ஜீவாத்மா கூட நித்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். நித்தியம் ஆனதுனால அவனுக்கும் அக்ஷரத்துவம் வரலாம், பரமாத்மாவுக்கும் வரலாம். அதனால தீர்மானம் பண்ண முடியாம சந்தேகத்துக்கு வருது. இப்ப சந்தேகம் வரும்போது முதல்ல பிரதானம்னு பூர்வபக்ஷம் பண்றான். ஏன்னா அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அந்த பிரதானத்தை வர்ணிக்கும் போது அப்படி சொல்லியிருக்கு. அந்த ஒரே இருட்டா இருந்தது, இருட்டா இருந்த மாதிரி ஆசீதிதம் தமோபூதம். இந்த உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் அந்த பிரகிருதியானது அச்சிந்தியம், நினைச்சு கூட பார்க்க முடியாது, மனசனால அப்பேற்பட்ட ஒரு ரூபத்துல இருந்தது, அவ்வியக்தமாக இருந்ததுன்னு சொல்றது. அப்போ அது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ன எல்லா விசேஷனும் அதுக்கு ஒட்டும். இப்பேற்பட்ட ஸ்வரூபம் அது. அதனால பிரதானம்னு வச்சுக்கலாம். நக்ஷரதி அக்ஷரம். பரமாத்மாவை சொல்ல வேண்டாமா உபனிஷத்துல அப்படின்னு கேள்வி வரும். உபனிஷத்துல போய் பிரதானத்தை சொல்லிட்டு அந்த ஈக்ஷத்தியசிகரணத்துல உபனிஷத்துல பிரதானத்துக்கு இடம் கிடையாது, அதை சொல்றதுக்காக உபனிஷத்து வரலேன்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டா. ஈக்ஷதேர் நாசப்தம்னு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த முண்டகோபனிஷத்துல பிரதானத்தை தான் அக்ஷரம்னு சொல்லி உபதேசம் பண்றாருன்னு இந்த உபதேசம் சரியா வருமா? பூர்வபக்ஷம் வராதோ இல்லையோ? அப்போ பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவான், இல்ல நான் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கேன், இங்க அக்ஷராத் பரத பரஹான்னு சொல்லியிருக்கு, இதுக்கும் மேல பரமாத்மா இருக்காருன்னு சொல்றேன். பரமாத்மாவே இல்லைன்னு சொல்லல, இந்த வாக்கியத்துல சொன்ன அக்ஷரம் நான் பிரதானம்னு சொல்றேன், இதுக்கு மேல பரமாத்மா இருக்கார், பரமாத்மாவை தான் சொல்றது அப்படின்னு சொல்ல போறான். இப்படி இருக்கும்போது இங்க விசாரம் இப்படி சொல்லலாமே. இங்க என்ன சொன்னார் பாருங்கோ, தர்மோக்தேகே தான். தத் தர்மோக்தேகேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படலை இவருக்கு. என்ன தர்மோக்தேகே இங்க பாருங்க. அத்ரோச்சியதே நைவம் சம்பவதி யத் காரணம் அக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம் இது பிரகிருதம் பூதயோனிம் இஹ. இல்ல அதுக்கும் முன்னாடி இல்லையா, இது இங்க வருது. ஏவம் பிராப்தே அபிதீயதே யோயம் அதிருஷ்யத்வாதி குணகா பூதயோனிஹி
சஹா பரமேஸ்வர ஏவ ஸ்யாத் நான்யஹா. வேறு பிரதானமோ ஜீவனோ இல்லை. கதம் ஏதத் அவகம்யதே? தர்மோக்தேஹே பரமேஸ்வரஸ்ய ஹி தர்மஹ இஹ உச்சியமானோ திருஷ்யதே எஸ் சர்வஜ்ஞா சர்வவித் இது. இதுக்கு அடுத்தது எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்துன்னு வேலை வருது. சர்வஜ்ஞா சர்வவித், சர்வஜத்துவம் சர்வவித்துவம் பளிச்சுன்னு பரமாத்மாவுக்கு போகக்கூடிய ஒரு லிங்கம். சரியா? இந்த லிங்கத்தை வச்சுட்டு அதிருஷ்யகான்னு சொல்லப்பட்டது பரமாத்மா தான் தீர்மானம் பண்றேன். இங்க தத்பதம் போடல. ஏன் அந்த மாதிரி சந்தேகம் வரல. சர்வஜத்துவங்கிற இந்த அம்சம் இருக்கு, சர்வஜத்துவம் சர்வவித்துவம், இது பிரதானத்துக்கு உண்டுனோ ஜடமான பிரதானத்துக்கு உண்டுனோ இல்ல அல்ப சக்தி அல்ப புத்தியா இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு உண்டுனோ ஒரு பூர்வபக்ஷம் சொல்ல மாட்டான், சொல்லவே முடியாது. அதனால தத்தர்மோக்தேகன்னு தச்சப்தம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அங்கெல்லாம் ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து, தாத்பரிய லிங்கத்தை கொண்டு வந்து பிரம்மலிங்கத்தை பலப்படுத்தி அப்புறம் அது ஸ்ருதியை பாதிக்கிறது, மற்ற இன்னொரு லிங்கத்தை பாதிக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது சூத்திரக்காரருக்கு. இங்க அவசியமே ஏற்படலை. பேசாம தர்மோக்தேன்னு சொல்லிட்டார். சர்வஜத்துவம் சர்வவித்துவம் அதுக்கு ஒட்டாது. இவ்வளவுதான். அது அக்ஷராத் பரதப்பரகான்னு மேல சொல்லியிருக்கே, அதுக்கு சொல்லியிருக்குப்பா, இந்த அக்ஷரத்துக்கு சொல்லலைன்னு பூர்வபக்ஷி வியாக்கியானம் பண்ணுவான். சர்வஜத்துவ விஷயத்துல இந்த பூர்வபக்ஷிக்கு சந்தேகம் இல்லை, இது எங்கேயாவது பிரதானத்துக்கு கூட வரும் போல இருக்குன்னு சொல்ல வரலாம். சரி, அப்போ எங்க நீ வாக்கியார்த்தம் சொல்லிட்டு வரைச்ச இந்த சர்வஜத்துவங்கள்லாம் எதுக்கு கொண்டு போவேன்னு சொன்னா, அக்ஷராத் பரத பரகான்னு இன்னொன்னு இருக்கே, அந்த பரமாத்மாவுக்கு சர்வஜத்துவம். அதுக்கு இவர் என்ன பண்றார்? அதுக்குதான் இந்த தர்மோக்தேகே. இந்த அக்ஷரத்துக்கே அந்த தர்மம் சொல்லியிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சர்வஜத்துவம் சர்வவித்துவங்கிற தர்மம் இருக்கு, இந்த அக்ஷரத்தை பத்தி சொல்லப்பட்ட தர்மமே தவிர அக்ஷராத் பரத பரஹா அதை பத்தி சொன்னது இல்லை. அக்ஷராத் பரத பரஹா ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துல அக்ஷர சப்தத்துக்கு அர்த்தத்தை மாத்திக்கணும். எப்படி இது கண்டுபிடிக்கிறேள்? இங்க பாருங்க, பூதயோனின்னு சொல்லியிருக்கா, தது அவ்யயம் எத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீரா. இந்த அக்ஷரமானது, அக்ஷரம்னு சொல்லப்பட்ட அர்த்தம் சமஸ்த பூதங்களுக்கும் காரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த மந்திரத்துக்கு அதுக்கப்புறம் உள்ள மந்திரத்தை பார்க்கணும். இந்த எஸ் சர்வஜ்ய சர்வவித்துங்கிற மந்திரத்துல வந்தேன்னா அங்கேயும் எஸ் சர்வஜ்ய சர்வவித் எஸ் விஜானமயந்தபா தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபமன்னஞ்ச ஜாயதே. இது எல்லா பூதங்கள் பிரம்ம நாமரூப எல்லாத்துக்கும் காரணமாக அதை சொல்லியிருக்கு. சர்வஜ்ய சர்வவித் அப்படின்னா அந்த எத்ததத்ரேஷ்யங்கிற வாக்கியத்துல சொன்ன அந்த பூதயோனித்துவம் அக்ஷரத்துக்கு சொல்லப்பட்டது, அதே பூதயோனித்துவம் எஸ்தர்வஜ்ய சர்வவித்துங்கிற இடத்துலையும் சொல்லப்பட்டது. அப்படியானால் இங்க சர்வஜ்யா சர்வவித்துன்னு அதிகப்படியான விசேஷனம் வேற சேர்த்து சொல்லியிருக்கு. இப்படி சொல்லும் போது இந்த சர்வஜத்துவம் அந்த அக்ஷரத்தை சேர்ந்ததாகத்தான் இங்க சொல்ல வேண்டியிருக்கே தவிர வேற இன்னொன்னு சேர்ந்ததாக ஆகாது. அதனால இந்த சர்வஜத்துவம் இருக்கிறதுனால நீ சொன்ன அக்ஷரம் பிரதானமாக இருக்காது, சாரீரம் ஜீவனாக இருக்காது, பரமாத்மாவாகத்தான் இருந்தாகணும். இவ்வளவுதான் சொல்லணும். இதை சொல்றதுக்காக தர்மோக்தேகே இது சொல்ல. இப்ப நாம இந்த இடத்துல அதிகப்படியான விசாரம் என்னன்னு கேட்டா, இந்த அக்ஷராத் பரத பரஹாங்கிற இடத்துல அக்ஷரத்துக்கும் மேல ஒரு பரமாத்மா இருக்கிறதாக சொல்றது இல்லவே இல்லை. இதத்தான் அந்த இடத்துல அக்ஷர சப்தத்துக்கு அர்த்தத்தை மாத்தணும். அங்க இதுக்கு என்ன பதில்னு கேட்டா, உத்தரசூத்திரே வக்ஷாமஹா அப்படின்னு பாஷைக்காரர் கொண்டு போனார். அதாவது என்னன்னா, அக்ஷராத் பரத பரஹாங்கிற இடத்துல அந்த அக்ஷரம்ங்கிற சப்தத்தினால அங்க மாயையை சொல்றது. பரமாத்மஸ்வரூபத்தை சொல்லும் போது எப்பவுமே ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தா, தமஸ் அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். அதுக்கு உட்பட்டது இல்லை. இந்த மாயதான் அதுக்கு அதீனமா இருக்கே தவிர அது இதுக்கு அதீனமா இல்லை. அப்ப பரமாத்மஸ்வரூபம் இதுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றது வழக்கம். அதைத்தான் இங்க சொல்லிருக்கு அக்ஷராத் பரஹா அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல இந்த அக்ஷர சப்தம் எதை சொல்றது? மாயையை சொல்றது. இதை எல்லாத்தையும் வச்சுட்டுதான் பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல அந்த மாயையுடைய நாமாக்கள்லாம் சொல்றச்ச, சில இடத்துல இந்த பதார்த்தம் அவித்யான்னு சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல மாயான்னு சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல அக்ஷரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பலவிதமான சப்தங்கள்னால அந்த அவித்யை சொல்லப்பட்டிருக்குன்னு பாஷ்யக்காரர் எடுத்தார். இந்த இடத்துல அக்ஷராத் பரத பரஹாங்கிற இடத்துல இந்த வாக்கியத்துல அக்ஷர சப்தம் இதை சொல்றது.
ஆனா முன்னாடி எத்ததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம்ங்கிற இடத்துலயோ யயா ததக்ஷரம் அதிகம்ங்கிற வாக்கியத்திலயோ அக்ஷரங்கிறது பரமாத்மா தான். இதை தீர்மானம் பண்ணி கொடுக்கறது இல்லையா? இது விசாரம் பண்ணக்கூடிய ஒரு செய்தி. இங்க தத்தர்மோக்தேகன்னு அவர் போடல, ஏன்னா அது அவசியம் ஏற்படலை. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்ருதி ஒண்ணு காமிக்கிறேன். ஸ்ருதியை வச்சுட்டு இவர் தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயம். இந்த ஜோதிஷ் சரணாபிதானாத்துன்னு இருக்கு, புஸ்தகமே வேணாம். ஜோதிஷ் சரணாபிதானா அந்த வாக்கியத்துல எப்படின்னா, அத எதத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு இதம் வாவதத்து இதம் அந்த புருஷே ஜோதிஷி. இப்படி ஒரு வாக்கியம் சாந்தோக்கியத்துல வருது. இங்க சர்வபூத காரணத்துவம்னோ இல்ல சர்வஜத்துவமோ இந்த மாதிரிலாம் இந்த வாக்கியத்துல ஒன்னுத்தையும் காணும், பிரம்மலிங்கத்தை ஒன்னுத்தையும் காணும். ஜோதிஷிங்கிற பதம் இருக்கு, எத்துன்னு ஒரு பதம் இருக்கு. எத் ஜோதிஷி தீப்யதே, ஜோதிர் தீப்யதேன்னு வரும்னு சொன்னோம்னா நமக்கு ஏதோ புதுசா அது ஒரு ஜோதியா இருக்கலாம். ஆனால் எத் ஜோதிஹி அப்படின்னு சொன்னா நம்ம எச்சப்தம் பிரசித்தியை தெரிவிக்கும்படியாக இருக்கு. இந்த எச்சப்தம் தச்சப்தம் இதெல்லாம் பிரயோகம் பண்ற இடத்துல எச்சப்தம் சொல்லி தச்சப்தம் வர இடத்துல எச்சப்தம் இதுக்கு முன்னாடி சொன்னதை பராமரிசிக்க கூடியதாக இருக்கும், முன்னாடி சொன்னதாக இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கிறதாவும் தெரியல. அதனால சந்தேகம் வந்துடுது. இது ஏன்னா இங்க அதான்னு சொல்லி புதுசா ஆரம்பிக்கிற இடத்துல அந்த எச்சப்தம் அப்புறமா வரக்கூடியதோட சம்பந்தப்படுமே தவிர முன்னாடி சொன்னதோட சம்பந்தப்படாதுங்கிறதும் தெரியுது. இப்படி இருக்கிறச்ச அங்க சந்தேகம் வருது. இன்னும் ஒண்ணு, எச்சப்தம் இல்லாமலே சில இடத்துல தச்சப்தம் போடலாம். இதெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கா. எச்சப்தம் இல்லாமலே தச்சப்தம் போடலாம், தச்சப்தம் இல்லாம எச்சப்தம் வரலாம். ஆனா வாக்கியம் இந்த மாதிரி அமையணும், அப்படி இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப இந்த இடத்துல எச்சப்தம் இருக்கு. இந்த ஜோதிஷ பிரம்மம்னு தீர்மானம் பண்றதுக்காக இந்த சூத்திரம் வந்தது. என்ன எப்படி அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி 4 பாதம் உள்ள பிரம்மத்தை சொல்லியிருக்கு. பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு மேல வருது. சதுஷ்பாத். அந்த சதுஷ்பாத்துல 4ல் 3/4 இல்லை, கால், வெறும் கால் சர்வாபூதானி அப்படின்னு சொல்லியிருக்க. சர்வ பிரபஞ்சமும் அந்த கால் பாகத்துல அடங்கி படுத்து. அப்புறம் பாக்கி உள்ள 3/4 இருக்கு இல்லையா, அந்த 3/4 சொல்றதுக்கு தான் இந்த அத எதத பரோதிவோ ஜோதிர் தீப்யதேன்னு சூத்திரக்காரர் சொல்ற. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அந்தர்கதமாக பிரபஞ்சாத்மகமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் இல்லை, இதுக்கெல்லாம் மேல விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு எத பரோதிவா ஜோதிர் தீப்யதேன்னு சொல்ற இடத்துல அங்க சொன்ன அந்த 3/4 இருக்கே, 3/4 சொல்றது. அதைத்தான் இங்க சொல்றது. எப்படி சொல்றது? இங்க அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஜோதிஹின்னு மாத்திரம் இருக்கு. ஜோதிஹிங்கிற சப்தத்தை வச்சுட்டு அந்த 3/4 பாகம்னு சொல்லி பரபிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்தை சொல்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு என்ன போட்டார் சூத்திரக்காரர்? அபிதானாத்துன்னு போட்டார். சரணாபிதானாத். அபிதானம்னு சொன்னா வாச்சகமான சப்தம், ஜோதி சப்தம் இல்லை. ஜோதி சப்தம் வாச்சக சப்தம் கிடையாது பிரம்மத்துக்கு. அப்ப எதுன்னு கேட்டா எச்சப்தம். சர்வநாம சப்தத்துக்கு ஒரு விசேஷ சப்தம் நியமம் உண்டு. இவன் மனசுல எதை வச்சுட்டு இருக்கானோ அதை கரெக்டா சொல்லும். இந்த அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த அவனைங்கிற சப்தம் இவன் யாரை நினைக்கிறானோ கரெக்டா அவனை போதிக்கும், அவனை மாத்திரம். அந்த சக்தி அந்த சர்வநாம சப்தத்துக்கு உண்டு. இந்த வாக்கியத்துல எத்துன்னு போட்டாரு பார்த்தீங்களா, எத்துங்கிற சர்வநாமா. இந்த சர்வநாமா சித்தம் நாடி சொன்ன அந்த பிரம்மத்தினுடைய 3/4 ஒன்று விகார சம்பந்தம் இல்லாமல் இருக்குன்னு காமிச்ச அந்த பிரம்ம பாகத்தை பராமரிசிக்கிறது, அதை சொல்றது. அப்ப ஸ்ருத்யா சக்தி விருத்தியா அதை சொல்லக்கூடிய சப்தமாக இந்த எச்சப்தம் இருக்கு. ஆகையால ஜோதிஷ்னா இந்த ஜோதிஷ் வேற ஜோதிஷ் கிடையாது, இங்க ஜோதிஷ் சப்தத்தினால சொல்லப்பட்டது பரமாத்மா தான். ஸ்ருதியை வச்சுன்னு இங்க தீர்மானம் பண்ற. லிங்கம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஜோதிஷ பிரம்மம்னு சொல்லாமா, இல்ல சூர்யாதி ஜோதிஷ் பிரகாசம் சொல்லாமா, திரிவிருத்கிருதமான தேஜஸ் அத்திரிவிருத்கிருதமான தேஜஸ் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார், ஒன்னும் சரியா வராது. ஸ்ருதி தான் பிரபலம். ஏன்? அங்க ஒரு லிங்கம் கூட சரியான லிங்கமாக பிரம்மத்தை சொல்றதுக்கு வேண்டியதாக இல்லை. அபிதானாத்துன்னு போட்டோம். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணம் எப்படின்னு கேட்டா, லிங்கமும் ஸ்ருதியும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு உதாரணம். அந்த உதாரணத்துக்கு வந்தேன்னா அங்க எப்படின்னா, அப்ப லிங்கம் பிரமாணமா ஸ்ருதி பிரமாணமான்னு கேட்டா ஸ்ருதி தான் பிரமாணம் தான் சூத்திருக்காரு. லிங்கமும் பரமாத்மாவுக்கு வருது, அந்த ஸ்ருதி கூட அதுக்கே வருதுன்னு இருந்தால் அப்ப லிங்கத்தை சொல்லி தீர்மானம் பண்ணணுமா, ஸ்ருதியை சொல்லி பண்ணணும்னா ஸ்ருதி இப்படி. இதுக்குதான் உதாரணம் சப்தாதேவ பிரமிதா.
அந்த கடோபனிஷத்துல வருது அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தரா, 2 இடத்துல வருது அங்குஷ்ட மாத்திர. கடைசியில வரதை நாம விஷய வாக்கியமா எடுத்துக்க கூடாது. அந்த சதா ஜனானாம் ஹிருதய சந்நிவிஷ்டா தம் ஸ்வாச்சரீராத் பிரவருகே புஞ்சாதிவேஷிகாம் தைரியன்னு கடோபனிஷத்து முடியரிச்சே இருக்க, அங்க சந்தேகமே வராது. இங்க பரமாத்மாவை தான் சொல்றது அப்படிங்கிறது. அதனால அது இந்த அதிகரணத்துக்கு விஷய வாக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 இடத்துல வந்திருக்கிறத எடுத்துக்கலாம். அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய சயவாத்திய சவிஸ்வஹா அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷகான்னு பார்க்கும்போது இவனை ஜீவனை வச்சுக்கிறதா, இல்ல ஈசானோ பூதபவ்யஸ்ன்னு சொல்லி இருக்கிறதுனால ஈஸ்வரனை வச்சுக்கிறதா? பூதபவ்யம்னா பூதம்ங்கிறது அதீதம், பவ்யங்கிறது பவிஷ்யத்து, வர்த்தமானத்தும் உபலட்சணம், எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கான் அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்ப இந்த ஈசானோ பூதபவ்யஸ்யங்கிறத வச்சுட்டு பார்த்தா ஈஸ்வரனாக தெரிகிறது. ஆனா அங்குஷ்ட மாத்திரங்கிறது இந்த சப்தம் ஜீவனுக்காக பிரயோகம் பண்றது பிரசித்தமா இருக்கு. ஒரு ஸ்மிருதியில இருக்கு, அந்த அச சத்தியவத காயாத் பாசபத்தம் வசங்கதம் அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் நிஷ்சகர்ஷ யமோபலாத்துன்னு இருக்கு. அந்த சத்தியவான் சாவித்ரி அந்த கதையில சத்தியவானுடைய சரீரத்திலிருந்து அங்குஷ்ட மாத்திரனா இருக்கக்கூடிய அந்த புருஷனை யமன் பலாத்காரமாக பிடிச்சு இழுத்துட்டு போனான். யாருன்னு தீர்மானம் எடுத்து இப்போ ஜீவாத்மா தான் அங்குஷ்ட மாத்திரகான்னு. அப்ப இங்கேயும் அதே மாதிரி தானே வச்சுக்கணும். அங்குஷ்ட மாத்திரன்னு சொன்னா இப்படி சந்தேகம் வரைச்ச என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. இல்ல, இது மகாபாரத வாக்கியம், அந்த கதையில வரக்கூடிய வாக்கியம், ஸ்மிருதி வாக்கியம், ஸ்மிருதி வாக்கியம் இல்லை. இப்ப இங்க எப்படி தீர்மானம் பண்றார்? பிரமிதகான அங்குஷ்ட மாத்திரகா, பிரமிதகா சப்தாதேவ, ஒரு ஏவகாரம் வேற போடுறார். சப்தாதேவ பிரமிதா, சப்தாத்னா பரமாத்மா தான். இது பரமாத்மாவைத்தான் சொல்லக்கூடியது இந்த மந்திரம். ஏன்னா பரமாத்மாவை சொல்லக்கூடிய வாச்சகமான சப்தமே இங்க இருக்கு. வாச்சக சப்தம் என்ன? ஈசானஹாங்கிற சப்தம். பூதபவ்யஸ்ய ஈசானஹான்னு சேர்க்கவே சேர்க்காதுங்க. ஈசானஹானா யாரு? பகவானுக்கு தானே ஈசானஹான்னு பேரு. சகுணமாக சொல்லும் போது பரமேஸ்வரனுக்கு ஈஸ்வர சர்வ ஈசானஹா அப்படிங்கிற இந்த ஈசான சப்தம் சாட்சாத் பகவானை குறிக்கக்கூடிய சப்தமாக இருக்கு. சர்வேசி திருத்தம் உள்ளவன் அவன் தான் ஒருத்தன். அதனால பகவான்னு சொன்னா எப்படி சுவாமி ஈஸ்வரனை குறிக்கிறது, பரமாத்மாவை சொல்லக்கூடிய சப்தமாக இருக்கோ, அதே மாதிரி ஈசானஹாங்கிற சப்தம் நேரடியா பரமாத்மாவுக்கு வாச்சகமா இருக்கு. இங்க இன்னும் ஒண்ணு பார்க்கலாம். பூதபவ்யஸ்ய ஈசானஹா, அந்த பூதபவ்யஸ்யங்கிறத அங்கே சேர்த்தேன்னு வச்சுக்கோ. அப்ப சமஸ்தலோக நியமன சக்தி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா? அப்ப அந்த ஈசானத்துவம், பூதபவ்ய ஈசிதிருத்துவங்கிற ஒரு லிங்கம் கிடைக்கும், ஒரு தர்மம். இது கூட வேற யாருக்கும் வராது, பரமாத்மாவுக்குத்தான் வரும். சங்கோஜம் பண்ணா எத்கிஞ்சித் பூதபவ்ய ஈசிதிருத்துவம் சாதாரணமான மற்றவர்களுக்கும் வரும், ஜீவனுக்கும் வரலாம். ஆனா சங்கோச்சம் இல்லாமல் சமஸ்த பூதபவ்ய ஈசிதிருத்துவம் அப்படின்னு சொன்னால் இது யாருக்கு வரும்னா பரமாத்மாவுக்கு தான் வரும். அதனால இது லிங்கம். இப்ப இங்க பரமாத்மாவுக்கு லிங்கமும் இங்க இருக்கு, அதே சமயத்துல நேரடியா போதகமான சப்தம் ஈசானஹாங்கிற சப்தமும் இருக்கு. இது ரெண்டும் இருந்தால் தீர்மானம் பரமாத்மாதாங்கிற தீர்மானம் திருடமாறுது. ஆனா எதை பிரமாணமாக கொண்டு சொல்லணும்? ஸ்ருதியை வச்சுண்டு. ஸ்ருதி லிங்கம் ரெண்டுக்கும் இங்க விரோதம் இல்லாததுனால ஸ்ருதியை வச்சுட்டு தான் தீர்மானம் பண்ணான்னு சொல்றதுக்காக போட்டார் சப்தா தேவ பிரமிதா. இங்க ஏவாங்கிறது என்னத்துக்கு? பிரமிதா சப்தாத்து போட்டாலே போறோம். அங்க சரணாபிதானாத்து சொன்னார் இல்லையா? சரணாபிதானாத்னு சொன்ன மாதிரி இங்க ஸ்ருதேன்னு போடலாம், சப்தாத்துன்னு போடலாம், இப்படிலாம் வழக்கம் இருக்கு. அப்படியே போடல, ஏவகாரம் போட்டாரு. அதுக்கு அபிப்பிராயம் எடுக்கிறார். ஏவகாரம் போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு வேற ஒரு பிரமைய நிராகரணம் பண்றதுக்காக. அது என்ன சொல்றான்னா, இப்ப சாதாரணமா நீங்க பாருங்க, தாமரைக்கு பல சப்தங்கள் இருக்கு. பங்கஜம், சரசீருகம், சரோருகம், பத்மம், இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு இல்லையா? எல்லாம் தாமரையை தான் சொல்றது. நீங்க சரசீருகம் அப்படின்னு சொல்லி ஜலத்திலேயே உண்டாகக்கூடிய வேற ஒரு புஷ்பத்தை இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ண முடியாது. சரசீருகம்னு சொன்னா ஜலத்துல உண்டாகக்கூடியதுன்னு அர்த்தமாகும். ஆனா ஜலத்துல உண்டாகக்கூடிய எந்த புஷ்பத்தை வேணாலும் சொல்ல முடியாது, பத்மத்தை தான் சொல்லலாம். பங்கஜம் சேத்துல உண்டானதுன்னு அந்த சப்தத்துக்கு அர்த்தமாகும்.
சேத்துல உண்டாகக்கூடிய எதவானாலும் புழு பூச்சி எல்லாத்தையும் நீங்க பங்கஜம்னு சொல்ல முடியாது. பங்கஜம்ங்கிறது அது ரூಢி. அங்க யோகமும் உண்டு, ரூಢியும் உண்டு. அந்த ரூಢி சக்தி வந்துடுத்துனா யௌகிகார்த்தம் எடுத்துக்கப்படாதுன்னு ஒரு பெரிய நியாயம். ரூಢி யோகம் அபஹரதி. ரூಢ்யர்த்தம் யௌகிகார்த்தம், இந்த ரெண்டு அர்த்தத்துல ரூಢ்யர்த்தம் தான் பலவத்துன்னு நியாயம். ஒரு வேத வாக்கிய பூர்வமீமாம்சையில தீர்மானம் பண்ண நியாயம், அந்த வருஷாசு ரதகாரஹா அக்னிநாததீதன்னு இருக்கு. ரதகாரஹான்னு இருக்கு. ரதகாரஹாங்கிறது ரதம் கரோதீதி ரதகாரஹா அப்படின்னு சொன்னோம்னா யார் ரதம் பண்றானோ அது யார் வேணாலும் இருக்கலாம். அந்த திரைவர்ணிகனுக்குள்ள ஒருத்தன் அந்த காரியத்தை பண்றவனா இருந்தான்னா அவனை கூட சொல்லலாம் ரதகாரஹா. ஆனா இது சுத்த யௌகிகம். அதான் அந்த பதத்தை அவயம் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு அந்த அர்த்தங்களை கோத்து வரக்கூடிய அர்த்தம். ரதத்தை செய்கிறவன், ரத கார அப்படின்னு பிரிச்சு, ரதங்கிறதுக்கு ரதம்னு அர்த்தம், காரங்கிறது அந்த தாத்துவுக்கு அதை நிர்மாணம் பண்ணக்கூடிய செயல்னு அர்த்தம், அதுக்கு மேல உள்ள பிரத்யத்துக்கு அதை செய்யக்கூடிய கர்த்தான்னு அர்த்தம். இப்படின்னு நீங்க பிரிச்சு எல்லாத்தையும் கோத்து சேர்த்தேன்னா ரதத்தை செய்யக்கூடியவன் இந்த அர்த்தம் ரதகார சப்தத்துக்கு வரும். இது யௌகிக அர்த்தம்னு சொல்றது. அதாவது அந்த சப்தத்தை துண்டம் போட்டு எல்லா அர்த்தத்தையும் தனித்தனியா வச்சுட்டு சேர்த்து கொடுக்கறது. பாச்சகான்னு சொன்னா அது யௌகிகம். பச்சனா அந்த ஒரு பாக்க கிரியை, அகங்கிற இந்த பிரத்யத்துக்கு கர்த்தான்னு அர்த்தம். அப்ப பாக்கத்தை செய்யக்கூடிய கர்த்தா பாச்சகான்னு அர்த்தம். ரூಢின்னு சொன்னேன்னு வச்சுங்க, அந்த அவயவார்த்தத்தை நீங்க பார்க்கவே கூடாது. மொத்தமா அந்த சப்தத்துக்கு நீங்க அந்த சப்தத்தை உடைக்கவே முடியாது. பத்மம் அப்படின்னு சொன்னா பத்மா அப்படி எல்லாம் பிரிச்சா ஒண்ணும் கிடையாது, ஒரு அர்த்தமும் இல்லை. பத்மம் இதுக்குதான் அந்த அர்த்தம். அந்த மாதிரி ரதகாரங்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் ரதம் பண்றான் பண்ணலைங்கிறது விஷயமே இல்லை, ஒரு ஜாதி விசேஷம். அந்த ஜாதி விசேஷமானது திரைவர்ணிகால சேர்றது இல்லை, அதுக்கு கீழ்பட்ட ஜாத்தியா போடுறது. இப்ப அந்த ஜாதியை அங்க எடுத்துக்கணுமா அக்னியாதான வாக்கியத்துல? இல்ல ரதங்கரோதி ரதகாரகான்னு வச்சுட்டு யாரோ இது திரைவர்ணிகாலுக்குள்ள ஒருத்தனை எடுத்து விடலாமா? என்ன விசேஷம்னு கேட்டா, திரைவர்ணிகாலுக்குள்ள எடுத்துட்டோம்னா நமக்கு ஆதானங்கள்லாம் அவனுக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு, அது வரும், அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு நம்ம ஒரு காலத்தை மாத்திரம் விதிக்கிறது இந்த வாக்கியம். ரதம் பண்ணக்கூடியவனாக இருந்துட்டானே ஆனால் அப்ப விசேஷமா வருஷா காலத்துல பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றதாக வாக்கியத்தை அர்த்தம் பண்ணலாம். அந்த இன்னொருத்தனை வச்சுட்டோம்னா, ரூಢியர்த்தத்தை வச்சுட்டோம்னா அப்ப என்ன ஆகும்னா அவனுக்கு அதிகாரத்தை சேர்த்து கல்பிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா திரைவர்ணிகத்துக்குள்ள அவன் வரல இல்லையா, வேதாதிகாரம் கூட கிடையாது. அப்ப இந்த ஆதானத்துக்கு மாத்திரம் அவனுக்கு அதிகாரம் உண்டுன்னு விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கு. இங்க விசாரம் பண்ணி என்ன தீர்மானம் பண்ணியிருக்காருன்னா, ரூಢியர்த்தம் தான் பிரபலம், யௌகிகார்த்தம் துர்பலம். அதனால அந்த ரதகாரகான்னு சொன்னா அந்த ஜாதி விசேஷம் தான், அவனைத்தான் சொல்லணும். அவனுக்காக இந்த ஆதானம் விதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேல அவனுக்கு வேற ஒண்ணும் விதிக்கல. இதை பண்ணினாலே அவனுக்கு சொர்க்கம்னு சொல்லு. இந்த மாதிரி ஒரு கர்மா ஆதானம்னு இது அங்க தீர்மானமாயிருக்கு. இப்ப இங்க வாங்கும் பூதபவ்யஸ்ய ஈசானஹா. நீங்க ஒண்ணு பார்க்கணும், இந்த ஈசானஹாங்கிற சப்தத்துக்கு யௌகிகமான அர்த்தம் வச்சுட்டேன்னா அங்க தாத்து, அதுக்கு மேல ஒரு பிரத்யம் ஈஷ்ங்கிற தாத்து, அதுக்கு அந்த நியமனம் பண்ணக்கூடிய அந்த செயல் அர்த்தம், அதுக்கு மேல ஒரு பிரத்தியம் இருக்கு ஆனா அப்படின்னு. இந்த ஆனாங்கிற பிரத்தியம் அதை செய்யக்கூடிய கர்த்தாவை தெரிவிக்கிறது. அதாவது சமஸ்த ஜெகத்தையும் நியமனம் செய்யக்கூடியவர், நியமனம் செய்யக்கூடியவர். இது ஈசான சப்தத்துக்கு அர்த்தம், யௌகிகமா அர்த்தம் எடுத்துட்டேன்னா. ரூಢி அர்த்தம் எடுத்துட்டேன்னா பரமாத்மான்னு அர்த்தம். அதை நியமனம் பண்றாரா பண்ணலையாங்கிறது விஷயம் இல்லை, பரமாத்மான்னு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் ரூಢ்யர்த்தம். இப்ப நீங்க ரூಢ்யர்த்தத்தை எடுத்துக்கிறீங்களா யௌகிகார்த்தத்தை எடுத்துக்கிறீங்களா? ரூಢ்யர்த்தத்தை எடுத்துட்டேன்னா அப்ப என்ன ஆகும்னா இந்த பூதபவ்யஸ்யங்கிறது அதுல ஒட்டாத போயிடும். நீங்க அவயவார்த்தமா பிரிச்சுண்டாதான் அந்த பூதபவ்யஸ்யங்கிறது ஒட்டும். பூதபவ்யத்தை நியமனம் செய்யக்கூடியவர், அந்த நியமனங்கிறதுல அந்த பூதபவ்யஸ்யங்கிறத சேர்க்கணும் இல்லையா? சேர்க்கணும்னா இது யௌகிகமா எடுத்துட்டா தான் முடியும். யௌகிகமா எடுத்துட்டா அப்ப ஸ்ருதி இல்லை, அது லிங்கம். பூதபவ்யத்தை ஈசனம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர், அதை செய்யக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொன்னா இது பரமாத்மாவாக இருக்கணுங்கிறதுக்கு ஞாபகம் லிங்கம். பரமாத்மாவுக்கு நேரு வாச்சக சப்தம் இது ஆகாது. ஆனா சூத்திரக்காரர் என்ன பண்ணிவிட்டார், சப்தாத்திரி ஏவ போடுற. என்ன எப்படி இது ஆகும்? நீங்க காவியத்துல நீங்க பார்க்க போனீங்கன்னா இதுக்கு மாறுதலா தான் இருக்கு. குமார சம்பவத்துல அந்த ஹிமவான வர்ணிக்கும் போது ஹிமவானுடைய அந்த ஔன்னத்தியம் உயரம்ங்கிறது எவ்வளவு அதிசயமா அதை வர்ணிக்கிறதுக்காக ஒரு வர்ணனை வருது. என்ன வர்ணனைனா, இந்த சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, சூரியனுடைய கிரணங்கள்னால தானே அந்த கமலங்கள்லாம் மலரணும்.
இந்த கிரணம் பட்டு அது மலரணும். இந்த ஹிமவானுடைய சிகரத்துல உச்சி சிகரத்துல இருக்கக்கூடிய சில சரசுகள்லாம் இருக்கு. அந்த சரசுல இருக்கக்கூடிய கமலங்கள்லாம் மலர்றதுக்கு இந்த சூரியனுடைய கீழ் நோக்கி வரக்கூடிய ரஷ்மிகள் அங்க போக மாட்டேங்கிறது. அதுக்காக ஊர்துவமுகைர் மயூகி, அந்த சூரியனுடைய மேல் நோக்கி போகக்கூடிய அந்த மயூகங்கள் இருக்க கிரணங்கள் அதுபட்டு அந்த இதெல்லாம் மலர்றது. என்ன பாக்கியெல்லாம் கீழே வருது, தாக்கு பிடிக்கல. அவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய மயூகங்கள் கூட மேல போனாதான் அந்த இதெல்லாம் மலர வைக்க முடியுது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அங்க எப்படி இருக்குன்னா, பத்மானி யஸ்ய அக்ர சரோருஹாணி விகாசயதி ஊர்துவமுகைர் மயூகி. யஸ்ய அந்த ஹிமாலயத்தினுடைய அக்ரே உச்சியில் இருக்கக்கூடிய சரோருஹாணி சரஸ்ல ஏற்படக்கூடிய அந்த கமலங்களை பத்மானி, இந்த சூரியனுடைய ஊர்துவமுக மயூகங்கள் இருக்க கிரணங்கள் அது போய் அங்க அதை மலர வைக்கிறது. அப்படின்னா அது எவ்வளவு உயரம் பார்த்துக்கோ, இப்படி சொல்றதுக்கா வந்து அங்க சரோருஹாணின்னு போட்டிருக்கு. சரோருஹனாலே பத்மன் தான். அப்புறம் பத்மானின்னு வேற தனியா போட்டிருக்கு. ஏன் அப்படி போட்டார்? சரோருஹாணின்னு சொன்னா பத்மானி தானே அப்படின்னு கேட்டா இல்ல, சரோருஹ சப்தத்துக்கு நீங்க ரூಢமான அர்த்தத்தை எடுத்துட்டேன்னா பத்மானின்னு வரும். ஆனா இங்க வந்து அது யௌகிகமான அர்த்தத்தை எடுத்துட்டேன், ரூಢியை எடுத்துக்கல. அக்ர சரோருஹாணின்னு அக்ரங்கிறது இதுல சேர்றது இல்லையா, உச்சியில்னு. இந்த ஹிமவானுடைய உச்சியில இருக்கக்கூடிய சரஸ்ல ஏற்படக்கூடிய அப்படின்னு அந்த உச்சியிலேங்கிறது அதுல சேர்றது. கீழே இருக்கிற சரசா இருந்ததுன்னா அது வந்து கீழே நோக்கி வரக்கூடிய ரஷ்மியாலேயே அது வளர்ந்துடும் அந்த அங்க உள்ள தாமரை. ஆனா மேல இருக்கக்கூடிய சரசு இருக்கே அதுக்கு என்ன பண்றது? அதனால இந்த விசேஷணத்தை அங்க சேர்த்து விட்டுருக்காரு. அப்படி சொன்னா அங்க யௌகிக அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். யௌகிக அர்த்தமாக எடுத்துக்கும் போது ரூಢியர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. அப்ப ரூಢியர்த்தம் தெரியணுமேங்கிறதுக்காக மறுபடியும் பத்மானின்னு போட்டார், விசேஷனம் போட்டார். இப்படி பார்க்கும்போது இந்த மந்திரத்துல பூதபவ்யஸ்ய ஈசானஹாங்கிற அந்த இதை யௌகிகமாக வச்சுன்னு ரூಢி போச்சு, சூத்திரம் தப்பு. சப்தாதேவங்கிறது போச்சு, லிங்காத்துன்னு போடணும். பிரமிதோ லிங்காத்து அப்படி சொல்லணும், சொன்னா சரியாகும். ஆனா சூத்திரம் தப்பா போடுறது. அப்ப சூத்திரக்காரர் என்ன நினைக்கிறார்? இங்க அப்பைய தீட்சிதர் தான் வந்து சரி பண்ணி விடுறாரு. ஏவகாரம் போட்டதுடைய இது என்ன? வெறும் காவியத்தை பார்த்து இங்க ஏமாந்து போகக்கூடாது. ரூಢியர்த்தத்தை எடுத்துட்டா யௌகிகார்த்தத்தை எடுத்துக்க முடியாதுன்னு ஒரு நியமமும் இல்லை. ரூಢியர்த்தமும் உண்டு, யௌகிகார்த்தமும் உண்டு, ரெண்டையும் எடுத்துக்கலாம். அப்ப எதுக்கு அவர் பத்மானின்னு தனியா போடணும்? சரோருஹாணின்னு சொன்னாலே பத்மானி கிடைச்சு போச்சு, மறுபடியும் பத்மானின்னு போட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு என்ன சொன்னார்? அதுக்கு காரணம் அந்த யௌகிகார்த்தத்தை எடுத்துட்டா ரூಢியர்த்தத்தை அந்த சப்தம் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தனியா போட்டாருங்கிறது இல்லை. அவர் வேறு ஒரு காரணத்துக்காக பத்மானின்னு போட்டார். கவிகளுடைய காவியங்கிறது அந்த வியஞ்சனா பிரதானம். அதாவது நேர வாயால அந்த விஷயத்தை சொல்லாமல் வேற எதையோ ஒன்ன சொல்லி அதை தெரிய வைக்கிறது. இதுதான் வியஞ்சனா இல்லையா? இப்ப ஹிமவான் இவ்வளவு உயரம் அப்படின்னு நேர சப்தத்தினால சொல்லல. அதுல மேல இருக்கக்கூடிய அந்த சரஸ்ல வரக்கூடிய தாமரைகள் எல்லாம் சூரியன் வந்து மேல் நோக்கி போகக்கூடிய கிரணங்கள்னால தான் விகாசப்படுத்துறது அப்படின்னு சொன்னா ஓஹோ அவ்வளவு உயரம்னு நமக்கு தானா தெரியறது இல்லையா? இது வியஞ்சனா. வியஞ்சனையா ஹிமவதா ஔன்னத்தியம், இவ்வளவு உயரம்ங்கிறத அந்த ஔன்னத்தியத்தை அதிசயமாக வர்ணிக்கும் போது வியஞ்சனையா அந்த அதிசயத்தை காமிக்கிறதுக்காக கொண்டு போறார். இந்த வியஞ்சனையா கொண்டு போகணும்னு சொன்னா அதுக்கு அனுகூலமான சப்த பிரயோகத்தை அவ பண்ணியாகணும். அப்படி பண்ணும்போது அந்த சரோருஹாணிங்கிறத சுத்த யௌகிகமா வச்சுட்டு போகும்போதுதான் அந்த வியஞ்சனை தெரியுது. அங்க பத்மானிங்கிற அர்த்தத்துல ரூಢியர்த்தத்தையும் அந்த சரோருகத்துல சேர்த்து கொண்டு போனோம்னா அந்த சரியானபடி வியஞ்சனை வரமாட்டேங்கிறது அவளுக்கு. அதனால அதை சுத்த யௌகிகமாக வச்சுட்டு ரூಢியர்த்தத்துக்கு தனியா ஒரு விசேஷம் போட்டார். அதனாலதான் இன்னொரு உதாரணம் அவர் காமிச்சார். அந்த இடத்துல அன்வயம் வராட்டா கூட இன்னொரு விசேஷனம் போட்டிருக்கா வேற ஒரு வியஞ்சனைக்காக. அதே எங்கன்னு கேட்டா அதுவும் குமார சம்பவம் தான். அவர் உதாரணம் என்ன கொடுத்திருக்காருன்னா, அந்த சிவன் வந்து தபஸ் பண்ணும்போது அந்த தபஸை கலைக்கிறதுக்காக இந்திரன் வந்து மன்மதனை அனுப்புறான் இல்லையா? அப்ப மன்மதனுக்கும் இந்திரனுக்கும் வரக்கூடிய சம்வாதத்துல அது வருது. அவன் என்ன சொல்றான், மன்மதன் சொல்றான், நீ சொல்லிட்டேன்னா நான் யார வேணாலும் அவளுடைய தைரியத்தை இது பண்ணிடுவேன். அங்க சொல்லும் போது எங்க அனுப்ப போறான்னு இன்னும் தெரியாது, யாருடைய தபஸை கலைக்க அனுப்ப போறாங்கிறது மன்மதனுக்கு இன்னும் தெரியாது.
அது தெரியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காகன்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கானோ இல்லையோ, அப்போ இவன் பேசுற பேச்சுல அது வருது. யாரா இருந்தாலும் பண்ணுவேன், சிவனா இருந்தாலும் கூட பண்ணிடுவேங்கிறது சொல்றது வருது. அங்க எப்படி வாக்கியம் வர்றதுன்னா சொல்றேன். தவப்பிரசாதாத் குசுமாயுதோபி, அதாவது என்னுடைய ஆயுதத்துல பலம் ஒண்ணுமே இல்லை, குசுமம் புஷ்பந்தான் ஆயுதம். குசுமாயுதோபி சகாயமேகம் மதுமேவ லப்துவா, மதுனா வசந்தம், வசந்த ரிது, அது ஒன்னே ஒண்ணு எனக்கு சகாயம் இருந்துட்டா போறோம். மதுமேவ லப்துவா குர்யாம் ஹரஸ்யாபி பினாகபாணேஹி. எப்படி பினாகபாணேஹி ஹரஸ்யாபி தைரியச்சுதி கே மம தன்வினோன்னே, அவருக்கே தைரியத்தை நான் சிவன் சுதி வரும்படியா பண்ணிட முடியும், வேற மத்தவாளை பத்தி கேட்பானே. அங்க பாருங்க ரெண்டு சப்தம் போட்டு, பினாக பாணி. பினாக பாணிகின்னு சொன்னாலே சிவன் தான், இதுக்கு மேல இன்னொரு ஹரஹான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹரஸ்ய பினாக பாணிகிற ரெண்டு சப்தம் போட்டு. இங்க என்ன அவருடைய இதுனா, வெஞ்சனையில அவருக்கு என்ன தெரிவிக்கணும்னா, பினாகங்கிறது அப்பேற்பட்ட ஆயுதம், பலவத்தான வஜ்ரத்துக்கும் மேல்பட்ட ஒரு சக்தி உள்ள ஆயுதம். எங்கிட்ட இருக்கிறது ஒண்ணும் இல்லை, குசுமாயுதா இல்லையா, இதை வச்சுட்டு அதை அடிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை இல்லையா. ஆனால் ஒரு அதிசயம் காமிக்கணும்னா, நீ சொல்லி எனக்கு சகாயமாக இந்த மதுங்கிறது ஒண்ணு கிடைச்சு கொடுத்துன்னு சொன்னா அவரையே நான் தைரியம் இழக்கும்படியாக பண்ணிடுவேன், அப்புறம் மற்றவாளை பத்தி கேட்பானேன்னு இப்படி வருது. இங்க அந்த பினாகபாணிங்கிற இந்த சப்தம் இது எப்போ அந்த அர்த்தத்தை கொடுக்க முடியும்னு சொன்னா, சுத்த யௌகிகமாக இருந்தா தான். சிவனுக்கே நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுல அவ்வளவு தாற்பயம் இல்லை, இவ்வளவு பெரிய ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறவரையே நான் அவளு தைரியத்தை இழக்கும்படியாக பண்ணிடுவேன்னா மற்றவாளை பத்தி என்ன கேட்கணும் அப்படின்னு, அப்படித்தானே. அப்ப இந்த அர்த்தத்தை அவர் வெஞ்சனையா சூச்சனை பண்றதுக்காகத்தான் அந்த சப்தத்தை அப்படியே சுத்த யௌகிகமா விட்டுட்டார். அப்ப அந்த சிவன்கிற அர்த்தம் வரணுமேங்கிறதுக்காக ஹரஹான்னு திருப்பி போட்டார். ஏன், அதெல்லாம் வெஞ்சனா பிரதானமா இருக்கு, அதனால ரெண்டு சப்தம் தான் அதுக்கு தேவைப்பட்டது. ஆனா ஸ்ருதி அப்படி இல்லை. ஸ்ருதிக்கு வெஞ்சனையா ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கணுங்கிற காவிய மரியாதையா இந்த விஷயத்தை போதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நேரடியாவே போதிச்சுடுவது. ஆக அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல சப்தார்த்தம், அதாவது ரூಢ்யர்த்தத்தை எடுத்துட்டாலும் யௌகிகார்த்தத்தையும் எடுத்துக்கலாம். யௌகிகார்த்தமாக அந்த சப்தத்தை வச்சுட்டோம்னா ரூಢ்யர்த்தம் போச்சுங்கிறது கிடையாது. இதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் சப்தா தேவன்னு ஏவகாரம் போட்டாங்க. ஆக இந்த இடத்துல லிங்கமும் எடுத்துக்க வேண்டியதான். பாஷ்யத்துல ரெண்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஏவான்னு போட்டதுக்கு அப்புறம் ஏவக்க அர்த்தமும் சொல்லிட்டு பூதபவ்ய ஈசிதிருத்வ லிங்காத்தும் சேர்த்து போட்டிருக்காரு. அதனால ரெண்டையும் இங்க சேர்த்துட்டு இருக்காருன்னு தெரிகிறது. அது அந்த அவயவார்த்தத்தை எடுத்துன்றதுக்காக அந்த ரூಢ்யர்த்தம் ஸ்ருதிங்கிறது இருக்கே, அது ஒன்றும் கெட்டு போகல அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஏவகாரம். சப்தாதேவ பிரமிதா. இங்க கஸ்மாத் சப்தாத் ஈசானோ பூதபவ்யஸ்ய இதி நஹி அன்யஹா பரமேஸ்வராத் பூதபவ்யஸ்ய நிரங்குஷம் ஈஷிதா. பூதபவ்யஸ்ய நிரங்குஷம் ஈஷிதா அப்படி சொன்னா அந்த யௌகிகார்த்தத்தை எடுத்துட்டார். அப்ப லிங்கத்தை எடுத்துட்டாருன்னு ஆச்சு. நஹி அன்யஹா பரமேஸ்வரா, பரமேஸ்வரனை விட்டா வேற யாராவது பூதபவ்ய ஈஷிதத்துவம் உள்ளவன் இருக்கானா? கிடையாது. அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச. அப்புறம் கடைசி சப்தாதேவ இது அபிதான ஸ்ருதேரேவ ஈசானஹா இது. ஈசானஹாங்கிற இந்த சப்தத்தினாலேயே இக பரமேஸ்வரோயம் கம்யதே. முதல்ல அதை யௌகிகமாகவும் சொல்லி ஈசானஹாங்கிற ஸ்ருதியால அபிதானத்தினாலேன்னு சொன்னதுனால அந்த ரூಢ்யர்த்தமும் அந்த யௌகிகார்த்தம் ரெண்டுமே சேர்ந்திருக்குங்கிறது பாஷ்யக்காரன் நினைச்சார். அதுக்காக தான் ஏவகாரம் அவர் போட்டிருக்கார். இப்படி சூத்திரக்காரன் நினைச்சிருக்கார். சப்தா தேவன்னு போட வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஏவகாரத்தை பாஷ்யக்காரரும் இப்படி சூச்சனை பண்ணி விட்டார். சூச்சனை பண்ணினதை அவர் இப்படி எடுத்து வெளியில பிரகாசம் பண்ணி கொடுத்திருக்கார். இப்படியாக இந்த சூத்திர பாஷ்யத்திலேருந்து வெளியில வர வேண்டிய அபிப்பிராயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, ஜனஜம் இல்லை. ஆக இது எல்லாமே உங்களுக்கு வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்கு உபயோகப்படுத்தணும். வாக்கியார்த்தத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் இங்க விசாரம். தனியான ஒரு விசாரமா இருந்தா அது காவிய விசாரம் வேற ஏதாவது போயிடும். ஆனா இந்த விசாரங்கள் எல்லாமே ஒரு வாக்கியத்துல இங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு உபயோகப்படக்கூடிய விசாரமாக இருக்கு.